안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் சாயரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்த்டே ஸ்பெஷலான செகண்ட் ஷாட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஷாட் வந்து ரொம்ப டியூரேஷன் போகிறனால நான் செகண்ட் ஷாட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ த டைட்டில் இஸ் மை ரக்குடு சிஇஓ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ என்னக்கா இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டா அப்படின்லாம் நீங்கள் கேட்டுறக்கூடாது. ஓகேவா? எனக்கு அப்படி தான். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டடிக்கலை போகலாம். யார் யாரெல்லாம் வந்து லாஸ்ட் பார்ட் பார்க்கலையோ அவங்களாம் வந்து பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். நான் எங்கே விட்டுருப்பேன்னா, நம்ம தயாங்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஜோனா வந்து ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு அவர் முறைச்சின்னு உட்காந்து இருப்பார். அந்த டைம் பார்த்து வந்து ஜோனாவோட அம்மா வந்து என்னடி காலையில் ஆஃபீஸ் போகிற, நைட்டு வந்து டாக்டர் போகிற, என்ன என்னை பற்றி விளையாட்டு என் தலையிலே நீ ஆணி அடிக்கிறியா, அந்த மாதிரிலாம் ஒரு பாறை பார்த்து ஒரே ஒரு அறை, செமையான ஒரு அறை. அங்கேருந்து அப்படியே நம்ம ஜோனா ஃப்ளாட் ஆகிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அம்மாங்க செம்ம ஷாக். என்னோட பொண்ணு ஒரு அடிக்கு அப்படியே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுச்சு. இது வந்து ஜோனோட அப்பாவுக்கு பார்த்து செம கோவம் வந்துடுச்சு. என்னடி என்னோட பொண்ணை பார்த்து நீ அடிக்கிறியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே கை வாங்குறாரு. அப்போ ஜோயா வந்து கையை பிடிச்சிட்டு, அப்பா என்னப்பா இந்த டைமில் போய் இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணின்னு இருக்கீங்க, இப்போ என்ன பிஹேவ் பண்ணாமல் தெரியாமல் இப்படி குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜோயாவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. அப்புறம் வந்து ஓகே இந்த சுச்சுவேஷன் இப்போ இல்லை, நம்ம இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு சொல்லிட்டு ஜோனாவோட அப்பா வந்து கம்முன்னு இருந்துடுறாரு. அப்புறம் நர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வார்டில் வந்து நம்ம ஜோனா வந்து குளுக்கோஸ்லாம் போட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுறாங்க. நம்ம ஜோயா அப்படியே வந்து உட்காந்துருக்கா. அவங்க அப்பா முறைக்கிறாரு ஜோனாவோட அம்மாவை. என்னோட எவ்வளோ தருந்த என் பொண்ணு மேலே கை வச்சுருப்பேன், நீ அவள் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணுற, என்ன ஒரு ஆஃபீஸ்க்கு தானே போனால் அதுக்கு இப்படி அடிக்க வருவியா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நம்ம நம்ம தயாங்க முறைக்கிறாரு நம்ம ஜோயாவை. இதுதான் நம்ம கூட்டுக்கல்வாணியோட லீடர் போல், இதுதான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம ஜோனாக்கு அப்படின்னு சொல்லி ஜோயா பட்டு அப்படி முறைக்கிறாரு. ஜோயா சும்மா இல்லை, நீ பண்ணாத மட்டும் என்னடா விளக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் முறைக்கிறா. ஏன் நம்ம ஜோயா இந்த மாதிரி திங்க் பண்ணுறான்னா அது சொல்கிறேன். அப்புறம் தயாங்கு சடனாக வந்து அப்படியே வந்து ஜோயாவை அப்படி பார்க்குறாரு. ஜோயா இந்த மாதிரி பார்க்குறேன், இவன் குறுன்னு பார்க்குறான். இவனோட இது எப்படி சொல்கிறது, பார்வையே சரியில்லையே, குறுன்னு பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயாவும் குறுன்னு பார்க்குறான். ஐயோ இங்கே இருந்தால் நமக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பீல் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க தேங்கிறதுக்கு வெயிட் பண்ணார். அவங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அக்கா வந்து முழிக்கிற வரைக்கும் கூட இருக்கிற வரைக்கும் அப்படியே வந்து இந்த சாக்கில் அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கார், காய்ச்சி நடக்கிற மாதிரி எல்லாமே. சரி என்ன சண்டை தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நின்று பார்ப்போம்ல, என்ன தான் போகுது சண்டைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து நம்ம தயாங்க பார்த்துன்னு இருக்கார் குறுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சம்டைம்ஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தா நம்ம ஜோனா வந்து கண்ணை முழிச்சிட்றா. அப்போ நர்ஸ் வந்து வெளில வந்து சொல்கிறாங்க, மேம் வந்து கண்ணை திறந்துட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜோனோட அப்பா வந்து நீ எங்கேயோ உட்காரு, நீ எதுவும் வந்து கிழிக்க தேவையில்லை, அங்கே போட்டு நீ அடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனோட அப்பா வந்து ரூடாக வந்து பேசிட்டு என்ன பண்ணிடுறாரு, உள்ளே போயிடுறாரு. இப்போ டக்குன்னு ஜோயா கை பிடிக்கிறா. அப்பா நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உரிமை எடுத்து அவள் பேசுவா, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவா அவள். ஸோ அவரை வந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உள்ளே கூப்பிட்டு போனால், அப்பா தயவு செஞ்சு அவளை வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா சொல்கிறா. அப்படியே ஜோயா ஷாக் ஆகிட்டு, என்னடி சொன்னேன், தயவு செஞ்சு வெளில போ ஜோயா, நான் கண்ணால் கூட உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ பண்ண வரைக்கும் போதும், நீ கீழ்ச்ச வரைக்கும் எல்லாம் போதும், நீ பண்ண நன்றி கடன் இதான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு கண்ணை முறை நிற்காத ஜோயா, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, கும்பிட்டு கேட்பாங்கள்ல அந்த மாதிரி கேட்குறா. ஜோயாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. என்னடா அவள் ஃபஸ்ட் டைம் ஒரு 10 years ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபஸ்ட் டைம் அவள் வந்து ஜோனா வந்து ஜோயாவை ஹர்ட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு அவள் சண்டை போட்டாங்க, அது கொஞ்சம் ஓகே. இந்த டைம் அவள் வந்து பேசுனது ரொம்ப வலிக்குது ஜோயாவுக்கு. என்னடா அவள் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜோனா தயவு செஞ்சு வெளில போ அப்பா, வெளில அனுப்புங்கப்பா, இல்லைன்னா வந்து யாருக்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறா. அப்புறம் ஜோயாவே வந்து நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில போயிடுறா. அப்புறம் வந்து அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா என்ன தான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்பா, நான் எதுவும் சொல்ல விரும்பலப்பா, தயவு செஞ்சு என்னை வந்து கொஞ்சம் அலோனாக விட்டுருங்க, யாரும் என்ன தான் புரிஞ்சிக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு பண்ணுறீங்க, ஏம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுமா, எதுவும் ஷேர் பண்ணலப்பா, என்னை விட்டுருங்க, அண்ணா கால் பண்ணி தரவா, பேசுகிறியா, அண்ணா கூட நான் பேசலை,
நான் யார் கூடவும் பேசலை. தயவு செஞ்சு என்னை தனியாக மட்டும் விட்டுருங்கப்பா, தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா. சரிம்மா ஓகே. அம்மா இங்கேப்பா வெளில இருக்கா. அவள் கம்முன்னு அவளுக்கு தான் வெளில இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவள் கம்முன்னு இருந்துடுறா. எதுக்கு மறுபடியும் ஒரு அடியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பயந்துடுறா நம்ம ஜோனா. அப்படியே வந்து ஒரு 1 டே போகுது. 1 டே கழிச்சு நான் பார்த்தா யாருமே பேசலை. ஜோனா யாருக்கிட்டையும் பேசல, உம்முன்னே இருக்கா. இப்போ அவள் வேலைக்கு கூட போகிறதில்ல. என்னடா வேலைக்கு போனால் கழுவி ஊற்றுவான் எல்லாமே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்னத்தை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து மைண்ட் தாட். 1 டே நம்ம ஜோனா வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பாருக்கு போகிறான். அந்த பாரில் வந்து என்ன பண்ணுறா, ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அவள் வந்து சிப் பண்ணி குடிக்கிற. ரொம்ப குடிச்சிட்டா அவளும். அப்படியே வந்து ரொம்ப குடிக்கலன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு கேர்ள்ஸ்க்கு அது கொஞ்சம் அதிகம்தான் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 3 கிளாஸ் அந்த மாதிரி குடிச்சிருப்பா. அப்போ வந்து வெயிட்டர் வந்து கேர்ள்ஸ் இவ்வளோ குடிக்கக்கூடாதுமா நீ இப்போது சொல்லும்போது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ என்ன காசு கொடுத்தனா மூடிக்கிட்டு அது மட்டும் ட்ரிங்க்கை மட்டும் தான் நீ கொடுக்கணும், அதுக்கு வேறு வழியே இல்லை, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜோனா வந்து சண்டை போட்டுன்னு இருக்கா. ஐயோ இந்த பொண்ணு சரியான பஜாரி போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட்டர் கம்முன்னு இருந்துடுறாரு. அப்போது பார்த்தா நம்ம ஜோயா வந்து அவெல்லாம் பார் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாள். அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அவள் வந்து இப்படியே தயங்கிட்டே நிற்கிறா. சனி இங்கே தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தாட் பண்ணி தான் வந்து உள்ளே வரா. அப்போ பார்த்தா நம்ம என்ட்ரன்ஸ் கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ் சொல்லும்போது போனதே நம்ம ஜோனாவோட ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அவள் வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுன்னு இருக்கா. அப்போ வந்து நம்ம பக்கத்து பெஞ்சில் வந்து ஹைட்டாக தானே இருக்கும் அந்த பெஞ்சு. நம்ம டக்குன்னு நம்ம ஜோயா உட்காந்து ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. யாரா அது? இவாளா? வைடர், இந்த பொண்ணு யார் தெரியுமா? சரியான நம்பிக்கை துரோகி, சரியான ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணவன். உன்னை சொல்ல வேணான்னு சொன்னால் அதுதான் போய் ஃபஸ்ட்டு சொல்லுவாள். துரோகி, வாழ்க்கையை கெடுத்த துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்லுவா. ஆமாண்டா துரோகி தாண்டி, நீ மட்டும் நல்லா வந்து விளக்கெண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. ஆமாம் நான் விளக்கெண்ண தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவம் வந்துச்சு நம்ம ஜோயாக்கு. என்னடி ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, பக்கத்தில் தண்ணின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்றா படக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ்க்கும் அதுக்கும் ஆனால் சுத்தமாக சம்மந்தமே இல்லாதவ. அவள் எடுத்து ஃபஸ்ட்டு சிப்ப ஐயோ என்னடா இன்னும் ஒரு மாதிரி கேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டர் கிட்ட கேட்குறா. அம்மா நீ குடிச்சது ட்ரிங்க்குமா? ஐயோ ட்ரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கா. அப்போ ஜோனா அப்படியே கெக்கபக்கன்னு சிரிக்கிறா. ரோகி நீயே குடிச்சிட்டியா? உனக்கு தேவைதான் எனக்கு தேவைதான். உனக்கு உண்மை என்னன்னு தெரியுமா? உனக்கு என்ன உண்மைன்னு தெரியாம அப்படி வாய் பிடிங்க மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே அடிச்சுன்னு இருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு பக்கம் பார்த்தா ஜோனா ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா. உங்ககிட்ட தானடி எல்லாமே ஷேர் பண்ணேன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் அவ்வளோ ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ண? உன்னை போய் நான் நம்பினேன், உனக்காக ஹெல்ப்பு கேட்டேன். நான் கேட்டேன் ஹெல்ப்பு நீ தானே கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ தானே ஹெல்ப்பு நான் எனக்கு பண்ணி தரேன்னு சொன்னேன். நீ இப்போ இந்த மாதிரி பண்ணலாம்? எப்படி பேசுகிறேன்? அம்மா இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசலன்னு தெரியுமா? நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஜோயா போட்டு கொடுக்குற. ஆமாம் நான் தான் நீ காரணம், உண்மை தெரியாமல் பேசாத, நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. அங்கே வெயிட்டர் வந்து யாருமா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, தயவு செஞ்சு வெளில போய்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறது? நான் போகிற வீட்டில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, அவனை நான் வெட்டி வீசல. என் பேர் ஜோயா இல்லை ஜோனா, என் பேர் என்ன ஜோயா இல்லை, ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுவேன், அவனை வந்து நான் வெட்டி வீசலை. உன் பேர் ஜோயா இல்லை தானே? ஆமாம் என் பேர் ஜோயா இல்லை. போகிறேன், இது என்னோடய சத்தியம். அவன் பெரிய அவன் பிடுங்கி அவன் பேசுகிறான் பேச்சு, முறைக்கிறான் முறைக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தள்ளாடிட்டு என்ன பண்ணுறான், டாக்ஸி நில்றான். இந்த கண்ணு தெரில கபோதி நில்றான். என்னம்மா குடிச்சிருக்கியா? ஆமாம் கண் தெரில உனக்கு, நான் தான் குடிச்சிருக்கேன்னு தெரியுதுல்ல.
என்னையே நான் சொல்கிற இடத்துக்கு நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இடம் சொல்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு தெரியாமல் ஒரு காலை பண்ணேன். ஜியா என்னடி குடிச்சிருக்கியா என்ன? நீ குடிக்க மாட்டியே. இங்கே பாரு என்னது இது அது சொல்லடி என்னடி அந்த தையாங்க இருக்கான்ல கமனாட்டி அவன் நம்பரு நான் அனுப்புகிறேன். அவன் எங்கே இருக்கான் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கான்னு எனக்கு அப்படியே அனுப்பி விட்றேன். எனக்கு அவன் வேணும்டி. என்னடி சொல்கிற? மீன்ஸ் அவன் இடத்துக்கு எனக்கு வேணும்டி அப்படின்னா சரி எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடி அனுப்புவியா மாட்டியா இவன் வேற ஒருத்தி இருடி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுவான். டிரைவர் என்னம்மா இந்த லொக்கேஷன் இருக்குல்ல அதை பார்த்து எனக்கு கூப்பிட்டு போ. சரிம்மா திக்கி திணறா இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விடுறாரு. அது பார்த்தா லைட்டாக வந்து ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாட்டு அந்த மாதிரி போகிறாரு. என்னது இது ஃப்ளாட்டாக இருக்குது ஒன்றும் தெரியலையே. வீடோ இல்லை வீடாக இருக்காது என்ன சொல்லியிருக்கேன். சரி போவோம் அப்படி சொல்லிட்டு மேலே மச்சான் அப்படின்னு சொல்லி ஜியாவை கால் பண்ணுறா. என்னடி உனக்கு என்ன வேணும்? எங்கடி அவன் இப்போ இருக்கான்? அந்த ஃப்ளாட்டில் இருப்பான்டி. அந்த ஃப்ளாட்டில் என்ன நம்பருடி? இன்னும் ஏண்டி என் உயிரை உனக்கு ஜோனாக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஜோனா வச்சு நீயே பண்ணிக்கோ. என்ன ஏண்டி எனக்கு நீ தானே இருக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அவள் வந்து டெரஸில் சாக போகிறானோ என்ன? அவன் சாவட்டும் நம்ம ஜோனாவை அப்படி பண்ணாலும் சாவட்டும் என்ன தாண்டி நான் வந்து சொல்கிறேன் மச்சான். நான் வந்து சொல்கிறேன் அவன் என்ன பண்ணுறான். அவன் வந்து கலிசாடை பிடிச்ச கமனாட்டி மயிராண்டிக்கு இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படியே வந்து தடுமாறி லிஃப்ட் பட்டன் இது வேறு வரவே மாட்டுது. லிஃப்ட் பட்டன் சொல்லிட்டு தட்டுறா. லிஃப்ட் பட்டனை போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு. சொல்கிறது தான் அது கேட்கணும். அதுதான் சொல்கிறது கேட்கணுன்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே அப்படி மேலே போகுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறேன்றேன். ஜோனாவே என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுற பரலோகத்துக்கு. நான் பண்ண வேலைக்கு பரலோகத்தை என்ன சேர்க்க மாட்டாங்க, நரகத்துக்கு தான் என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி குலுங்கிட்டு என்ன பண்ணுறான் மேலே போகிறான். நிற்குது. இன்னும் தெரில இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ மங்கலம் வர தெரியுது. ஐயோ தெரியலையே. நம்ம ஜோனா சைட் காட்டணுன்னா ஜோனாவுக்கு அப்படியே வந்து தடுமாறி என்ன பண்ணுற மறுபடியும் ஜியாகே கால் பண்ணுறா. இப்போ உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன்னா ஆல்ரெடி யார் கால் பண்ணான்னு கேட்குறேன். ஜோயா இழுத்து வச்சு நான் அடிச்சிச்சு காலில். இப்போ நீ வேறு அடிக்கிறியா? நான் பாரில் மாட்டிக்கிட்டியா? சாவாங்க எனக்கு வழி தெரியல ஜியா. நான் எங்கே இருக்கேன் இப்போது தாண்டி தெரியல. என்ன பண்ணுறா? அவளுக்கு தெரியாத ஹேக்கிங்கா? இப்போவே லொக்கேஷன் அனுப்பினவ அங்கே இருக்க லொக்கேஷன் அவள் கண்டுபிடிக்க மாட்டாளா? சரி இங்கே தான் இருக்கியா? பார் அலைய வேண்டியது என்ன நான் லவ் ஃபெயிலியர் மாதிரி பண்ணி தொலையுது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா இந்த கார்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறா அவள் போகிறாங்க. என்ன எதுக்கு அழுவுற? இங்கே மாறடி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாங்களோ அம்மா நான் அடிச்சிட்டாங்கடி. அதுக்கப்புறம் என் சீரியஸாருக்கு தெரிஞ்சிருச்சுடி. அப்புறம் சோயா பாருடி என்ன பண்ணான்னு துரோகி எப்படி பண்ணா பாராம. சி இந்த மாதிரி கெட்ட குரலால் பேசாத. ரொம்ப அழுவாதடி என்னால் முடியல தாங்க. வீட்டுக்கு அழிச்சிட்டு போ. எங்கே ஜோயா உனக்கு எதுக்கு மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம ஜியா ஒரே ஒரு வீட்டில் என்ன பண்ணுறா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறா. நீ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அவள் போகிறா. பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்து அங்கே இருக்காங்க. பார்த்துட்டு இந்த கோலத்தில் பார்த்துட்டு ஜோனாவை வந்து உங்கள் அம்மா அடிக்க போகிறாங்க. இந்த தடவை வந்து நம்ம உங்கள் ஜோனாவோட அப்பா வந்து அடிச்சிட்றாரு நம்ம ஜோனாவை. என்ன பண்ணுற நீ? உனக்கு நான் சப்போர்ட் பண்ணின்னு இருந்தானா நீ என்ன பண்ணுற? குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுறியா ஜோனா அப்படின்னு ஒரு ரைஸ் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவுக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அப்பாங்கார அடிச்சிட்டான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அப்படியே கை வச்சுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நிற்கிறா. சரி வராது, நீங்கள் இருந்தால் சரி வராது, நீ கிளம்பு நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அடிக்கு தெளிவே வந்துடுச்சு. அப்பா நான் வரலப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது, நீ கிளம்பு, நீ கிட்டேருந்து கிளம்பு, போ லக்கேஜ்லாம் எடு போ அப்படி சொல்லும்போது அப்போ நான் வரமாட்டேன்ப்பா, அப்போ நான் வரமாட்டேன் ஓடி போய் பாத்ரூமில் போய்ட்டு லாக் பண்ணிக்கிறா.
உங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்து ஐயோ என் பொண்ணு ஏதாச்சும் பண்ணிட போதுங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டு காரனை பிடிச்சி அப்படியே வந்து பிடிக்கிறாங்க. அடி தள்ளடி, நீ ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வந்து இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஷர்ட் காலரை பிடிச்சா என்ன நீ நியாயம் ஆயிடுவியா சொல்லும்போது, என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சும் அவனை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஆத்திரமாக வருது, தட்டுறாங்க. வந்து நான் திறக்க மாட்டேன், நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, மட்டும் தனியாக விட்டுருங்க, போதும் தயவுசெய்து என்னை விட்டுருங்க தனியாக. நான் ஆசைப்பட்டுட்டு ஒன்று கூட என் லைஃப்பில் ஒழுங்க கிடைக்கல, எங்கேயாச்சும் நான் இருக்க விடுங்க. என்னால் முடியாது வேணா, நீங்கள் தானே இருக்க ஆகணும், நீ கிளம்பு இங்கிட்டேருந்து வா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா கிட்ட வா, முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே உட்காந்துடுறா. பாத்ரூம்லேயே வந்து உட்காந்துடுறா. அந்த பாட்டப்பில் வந்து தண்ணிலாம் போடல, சும்மா வந்து அப்படியே பாட்டப்பில் உட்காந்துக்கிறா. அப்படியே நம்ம ஜோயா சைட் காட்டினோன்னா அப்படியே விறுவிறுன்னு அப்படியே நடந்து போகிற, அப்படியே வந்து தடுமாறி. அங்கே பார்த்தா அப்படியே ஒரு கண்ணுக்கு பிளராக தெரியுது, ஆனால் 2 பர்சன் நிற்கிற மாதிரி இருக்காங்க. 2 பர்சன் நிற்கிறாங்க, ஒரு பர்சனோட ஃபேஸ் தெரியல. அவனை வந்து தயாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறா. அப்படியே விறுவிறு நடந்து போய் அப்படியே நங்கு கொட்டுறா மண்டியில். ஐயோன்றா, என்ன அப்படி சொல்லி அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னடா பைத்தியமா இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கி இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஃப்ரெண்டு ஜோனாவை நீ ஹர்ட் பண்ணி வேலையை விட்டு நீ அனுப்புவ, உனக்கு என்னடா அவ்வளோ கட்ஸ் இருக்கு, அவளுக்கு என்னடா உனக்கு மயிறு பிடிங்க என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்கடிக்க வரா. அவர் கை பிடிச்சிட்டு, என்ன திமிரிச்சோ, ஆமாம் வெரி இவன் நீ, உனக்கு நான் ஜோனா கேட்குதா? நான் எப்போ கேட்டேன் ஜோனாவை? இல்லை, நம்ம ஜோனா தான் உன்னை கேட்குறா. என்ன உனக்கு ஒன்றும் புரியல, உனக்கு நீ டிசர்வே இல்லை ஜோனாக்கு, நீ எல்லாம் டிசர்வே இல்லை. நீ வந்து ஒரு கேடு கெட்டு பொறுக்கி, நீலாம் ஒரு நாசமாக போனவன், உனக்கு எதுக்கிட்ட இந்த கம்பெனி மாதிரிலாம் இருடா, உனக்கு நான் கேஸு போட்டு சீல் போடுறேன், இல்லை நான் என் பேர் ஜோயா இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு அப்போ தடுமாறுறா. இவன் ஒருத்தி வேற இருக்கிற டென்ஷனை கிளப்பிட்டுறா அப்படின்னு சொல்லி தயாங்கி இருக்கு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஜோனாக்கு நீ தான் பிரச்சனை, சனியே கமுனாட்டி எப்போ பார்த்தாலும் நொயின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாச்சு. ஜோனா இருக்கு அப்படின்னு சொல்லுப்பா, ஃப்ரெண்டே திட்டுறாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தயாங்கி இருக்கு. உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு லவ்னா என்னடா தெரியும்? மயிறு பிடிங்க சொல்லடா, லவ்னா என்னடா தெரியும் உனக்கு? அவனை எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரியுமா? எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரியுமா? நீ அதுக்கு டிசர்வே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலர் பிடிச்சி கேட்குறா. அவன் ஷாக் ஆகிட்டா. நம்ம ஜோயா ராக் பண்ணிட்டா, நம்ம தயாங்க ஷாக் ஆகிட்டான். என்ன சொல்கிறேன் அவன் காது கேட்கலையா? காதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காது அப்படி பிடிச்சி இழுக்கிறான். ஐயோ வலிக்குது வலிக்கும் இனிக்கும் பா, இப்படி பார்த்தாலே எரிச்சலாக வருது, ஆத்திரமாக வருது. நானே என்னோடய ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நானே எடுத்துட்டேன். அவள் அப்போவே சொன்னான் அதெல்லாம் கிடைக்காத பீஸுடின்னு சொல்லிட்டு, நான் தான் கிடைக்கோண்டி, லவ்வுனா டவ்வு மாதிரிடி அப்படின்னு நான் சொன்னேன். நான் தான் உன்னை போய் சொன்ன பாரு, அதுக்கு நிறைய பசங்களாம் அவளுக்கு வந்தாங்க, ப்ரப்போஸ் பண்ணிட்டு அழகழகாக வந்தாங்க. உன்னை போய் இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பலால் அடிக்க வரா. அவன் அப்படி பயந்துடுறான். அவன் என்னடா இந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் கையை நீட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லவ்னா எத்தனை வருஷம் இருக்கும் நீ குறிப்பிட்டாக சொல்ல. அவன் சொல்கிறான், அது எதுக்கு என்கிட்ட கேட்குற, நீ சும்மா சொல்ல. 3 வருஷம், 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 14 வருஷமாக பின்னாடி லவ்வாக சுற்றுறான். சி, ஆனால் நீ அதுக்கு டிசர்வே இல்லைடா, சத்தியமாக நீ டிசர்வே இல்லை. சப்போஸ் நான் மட்டும் பையனாக இருந்தால் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன். என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ லவ்டா, அவ்வளோ லவ். அவன் அப்படியே பார்க்க தெரிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன் நெக்ஸ்ட் என்னடா நம்ம சொல்கிறது, இந்த பொண்ணு கத்தினே இருக்குது, இது வேறு லவ் கிவ்னு சொல்லிட்டு என்னத்தடா லவ்னு இருக்குது அவனுக்கு. உனக்கு என்னடா தெரியும் ஒன் சைட் லவ் பற்றி? நீ பண்ணியிருந்தா தானே, உனக்கு என்ன நியூ சரியான ஒரு ரோபம், உனக்கெல்லாம் லவ் கிவ்லாம் வராது. உனக்கு கம்பெனி கட்டியே நீ நீலாம் கம்பெனி தான் நீ லவ் பண்ணுற, அதே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்கோ, உனக்குலாம் அதான்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி சொல்கிறதுனா எரிமலை வெடிக்குதுல்ல அந்த மாதிரி வெடிச்சுன்னு இருக்க நம்ம ஜோயா. கலிசடா கம்முனாட்டி, நீலாம் எதுக்கிட்டா இருக்கே, உயிரோடே இருக்காது அப்படியே
அப்படியே பின்னாடி பின்னாடி போவா. அப்புறம் அந்த பர்சன் வந்து ஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் முன்னாடி வாந்தி எடுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பார்த்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்போ தான் திரும்பி எப்படி மேலே வந்து அப்புறம் டபுளாக தெரியும் எல்லாமே. இன்னும் டபுளாக தெரியுது ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருவா. மீன்ஸ் கேர் ஆகிட்டு அந்த பர்சன் மேலேயே அப்படி படுத்துருவா. அவன் அப்படியே வந்து சீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி ஜோயா பிடிச்சிட்டு என்ன பண்ணுறா, ஜோயா அப்படி தள்ளி விட்டுறா. ஐயோ என்னடா அப்படி இப்போட வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாடா, சீ என்னத்தை துண்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்சனுக்கு யோசிக்கிறான். அப்படியே வந்து ஒரு கால் ரிங் அப்படி அடிக்குது. அப்படியே அது நம்ம தயாங்க பார்க்குறாரு. அதில் வந்து ஜியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. ஃப்ரெண்டு தான் போல். அப்படியே அட்டன் பண்ணி ஏம்மா எங்கம்மா நீ இருக்க, யோ யாரையா நீ என்ன கத்துறா. அப்பா ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கான். நான் வந்து தயாங் நீயா இந்த ஜோயா எங்கே இருக்குது, அது மயக்கப்பட்டு வேந்திருக்கம்மா, யார் தூக்கிட்டு போங்கம்மா. அது ஆமாம் நான் அந்த ஃப்ளாட்டுக்கிட்ட தான் இருக்கேன், நான் எங்கே இருக்கேன் தான் ஒன்றுமே தெரியலமா, டெரஸ்க்கு வாமா. ஆமாம் டெரஸில் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்குள்ள ஆயிடுச்சு அவளுக்கு. வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோயாவை தூக்கிட்டே எங்கே வாருடி அவளாம் டிசர்வே இல்லை. ஜோனா என்னடி பண்ணுறா, என்ன தப்பாக நினச்சிட்டாடி. இவன் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சா, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சா. என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் பாதிப்பு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா இந்த சனியும் தாண்டி காரணம். சி நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னடா ஏதோ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்கிறா. இந்த நடந்துகின்ற போதுடா அப்படின்னு சொல்லி தயாங்க அப்படி மனசில் யோசிக்குது. அப்படியே ஒரு மார்னிங் ஆனால் வந்து ஜோயா வந்து அதே ரூமில் தான் படுத்துருக்கா. அப்போ ஏஞ்சிட்டு ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏஞ்சிக்கிறா. அப்போ ஜியா வந்து ஜோனா கிளம்பிட்டாடி, எங்கே ஆஃபீஸ்க்கா துரத்தி விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. இல்லடி அவள் அம்மா அப்பா கூப்பிட்டு போயிட்டாங்கடி ஸ்ரீலங்காவுக்கு. இப்போ தான் ஒரு 1/2 hour ஆகிருக்கும். 1/2 hour தானே ஏர்போர்ட்டு கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு என்ன பண்ணுறான், டாக்ஸி போடா சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி மண்டையிலலாம் போட்டு அடிக்கிறா. என்ன அவன்லாம் இம்மா நீ இறங்குன்னா நீ ரொம்ப பண்ணுற நீ. சார் ப்ளீஸ் சார் சரி ஏந்தி தொலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் வந்து ஏர்போர்ட் கிட்ட போகிறாங்க. பின்னாடி பட்டு இன்னொன்று காரம் பின்னாடியே வருது. எவன்டா அவன் பின்னாடி ஹார்ன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டேய் நான் அவனை உனக்கு சும்மா ஹார்ன் அடிச்சுன்னு இருக்கேன், ரொம்ப ஹார்ன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு திமிரா டாக்ஸ் அங்கிள் நீங்களும் அடிங்க சங்கிள், ரொம்ப பண்ணுறான் இவன் பணக்கார புத்திங்கெல்லாம் இப்படி தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போகிறா. அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் போய் ரீச் ஆனால் அப்படியே வந்து ஜோனா வந்து செக்கிங்கில் இருக்கா. ஜோனா அவங்க ஃபேமிலிலாம் ஜோனா கிட்டே போயிடா. அப்போ ஜோனா பேசவே இல்லை அவகிட்ட. ஜோனா அவள் ஜஸ்ட்டு கையை மட்டும் ஜோயா பிடிச்சிக்கிறா. என்னடி நான் எவ்வளோ கனவுலாம் வச்சுருந்தேன் அவன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. என்ன கனவு, அதை நீயே கெடுத்துட்டியே. அவன்கிட்ட சொன்னதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்ட ஜோயா அப்படின்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாளா. ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறா. அவள் அப்படியே கையை அப்படியே நழுவிட்டு போகிறா. அப்போ வந்து யாரும் வந்து ஓடி வராங்க. மூச்சு வாங்குதுன்னு யாரா தெரியும் பார்த்தா தயாங்க. அப்படியே நம்ம வந்து ஜோயா பார்க்குறா. அப்புறம் வந்து ஜோனா பார்த்துட்டு வந்து அம்மா 1 minute அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு சார் ஐம் சாரி, நான் பண்ண தப்பு தான். நம்ம என்ன ஒரு தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணிட்டு வந்துடும், கேடி வேலைலாம் அவங்க ஆஃபீஸில். நாங்கள் பண்ண தப்பு தான், ஐம் சாரி, அதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சாரி சார், அவ்வளோதான் நல்லா சொல்ல முடியும். இந்தாங்க ரெசிக்னேஷன் லெட்டர் உங்களுக்கு நான் மெயில் பண்ணிட்டேன். இப்போ தான் காலையில் எதுவும் மெயில் பண்ணேன், பார்த்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க ப்ரோக்கன் டோன், அந்த டோனில் பேசுகிற மாதிரி பேசுகிறா. அப்படியே வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. ஜோனா சீக்கிரம் வா டைம் ஆகுது. வரேம்மா
அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்படியே பார்க்குறா, எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் போயிட்டா, ஏர்போர்ட் ஏறி போயிட்டா. அதுக்கு முன்னாடி அவள் வந்து சொல்வாள் மெயில் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து ஒரு டைரி விழும் கீழே பட்டுக்குன்னு சொல்லிட்டு. அது லைட்டாக அப்படி ஓப்பன் ஆகும். இட்ஸ் ஃபார் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிருக்கு. அது வந்து அப்படியே வந்து நம்ம தயாங்க எடுத்து கொடுக்கும் முன்னாடியே நம்ம ஜோனை எடுத்துப்பா. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது விறுவிறுன்னு ஓடி போய்ட்றா. அவள் எங்கே டைரிகிரி எடுத்து படிச்சிருவான்னு சொல்லிட்டு. அவனும் வந்து அந்த டைரியில் எழுதிருக்கலாம் ஃபார் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே அவன் மனசுலேயே நின்றுன்னு இருக்கும். அது அப்படியே வந்து ஜோனா போகிறது அப்படி பார்த்துன்னே இருப்பான் நம்ம தயாங்கு. அப்படியே நம்ம ஜோனா சைட் காட்டணுன்னா, ஜோனா இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி உட்காந்து இந்த டைரி அப்படி அவள் விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கா. அப்படியே பக்கத்தில் வந்து அம்மா, அது பக்கத்தில் அப்படியே அப்பா. 3 சீட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஜோனா அப்படியே அந்த டைரியை மாதிரி ஓப்பன் பண்ணுறா. அதில் ஃபார் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. அந்த டைரி ஒரு 2-3 பேஜில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சும்மா தடிக்கான ஒரு டைரி, நிறைய பேஜஸ், ஒரு 1000 அந்த மாதிரி ஒரு பேஜஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு டைரி. செம்ம வெத்தாக இருக்குது அந்த சாரி, வெத்தில் பிரெத்து, அவ்வளோ பிரெத்தாக இருக்குது அந்த டைரி. அது அப்படியே ஓப்பன் பண்ணுறா. ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. அந்த அப்படியே வந்து மறுபடியும் ரீட் அவுட் பண்ணுறா. அதில் என்ன எழுதிருக்குன்னா, அப்படியே லைட்டாக ஃப்ளாஷ்புக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். அப்போது அந்த டைமில் வந்து ஜோனா வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அன்றைக்கி தான் அவளோட ஃபஸ்ட் டே ஸ்கூல். ஸோ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு என்ன பண்ணுவாள், லேட்டாக தூங்கி எழுந்த மாதிரி அந்த மாதிரி தான் வேலை பண்ணுறா. ஸோ டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்போங்க அவங்க அம்மா வந்து சீக்கிரம் கிளம்பு, அம்மா சீக்கிரம் கிளம்பினா இருக்கேன், நான் சும்மா நோய் இருக்காது, என்ன வேணும் அவனுக்கு, டைம் ஆகுதுடி, ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அப்படி பேகு எடுத்துகிட்டு அப்படி குடுன்னு ஓடுறா. பார்த்தா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது ஹைவே ரோட்டில். உங்களுக்கு தெரியும் ஹைவே ரோட்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி கிராஸ் பண்ணி போனால் தான் அவளோட ஸ்கூலுக்கு போக அந்த வேயே போகும். ஸோ என்ன பண்ணுறான்னா, சீக்கிரம் அப்படியே ஓடுறா. இப்போ கொஞ்சம் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்குது. அப்படி பூந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி பூந்து போகிறா. பார்த்தா வந்து ஒரு நடு ரோட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டிராஃபிக்லாம் போயிட்டு இப்போ கிளியர் ஆகிடுச்சு ரோடு. ஸோ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கார் வந்து ஃபாஸ்ட்டாக வருது. அவள் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே நிற்கிறா. அப்படியே வந்து ஒரு கை வந்து அப்படியே இழுக்குது. அப்படியே வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டா அவள். அப்படியே கார் அப்படியே சர்ருன்னு போகுது. விட்டு அடிச்சிருக்கோம். ஏன்னா ஹைவே ரோட்லலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க தான் பார்த்து போகணும். இல்லைனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து நடந்துப்பாங்க அந்த ஹைவே ரோட்ஸ்லலாம். அவள் அப்படியே மேலே எக்கி பார்த்தா ஒரு பர்சன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. வேறு லெவலில் ஒரு டிப்டாப்பாக ஒரு சிஓ எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாரு. அவள் அப்படியே வியந்து பார்க்குறா. அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது, பார்த்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முதுகில் தட்டி அனுப்பி விட்டுறாரு. ஸ்கூல் பேக் அப்படியே கொடுத்துட்டு அந்த பர்சன் வந்து பார்க்கல நம்ம ஜோனாவை. அப்படியே ஜோனா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறா. அவளுக்கு அந்த பர்சன் மேலே ஒரு எப்படி சொல்கிறதுனா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் தயாங் தான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஸ்கூல் போகிற வரைக்கும், கண்ணுக்கு படுற வரைக்கும் அவள் பார்த்துட்டு போய்ட்றா. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறா, ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறா. ஓடி போய் லேட்டு வெளில தான் நிற்கிறா. வேறு சும்மா அப்போ அவளோட ஃப்ரெண்டு கேங் கொஞ்சம் பெருசு. ஸோ அவள் வந்து வச்சான் லேட்டாக வந்துட்டாடி அவள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கலாய்க்கிறாங்க. இவள் வேறு மூட்டிருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வாயை ஆக்ஷனில் காட்டுறா. அப்படியே நின்றுதுக்கு. ஆனால் அந்த நினைப்பு ஃபுல்லாக அந்த பர்சன் மேலேயே இருக்குது. எப்படி ஹீரோ மாதிரி வந்து கூப்பிட்டு போனால் பார்த்தியா, ஐயோ எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுறா. எல்லோரும் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, மச்சான் ஐ திங்க் அவள் வரும்போது கீழே வின்ட்டா போல், அப்படியே கீழே வின்ட்டு மண்டல் அடிப்பட்டனால ஸோ வந்து லைட்டாக மென்டல் ஆகிட்டா பாரு, லைட்டாக மாதிரி மென்டல் மாதிரி வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எல்லோரும் கலாய்ச்சின்னு இருக்காங்க. அப்போ அவன் அது எதுவுமே தெரில. அவள் பச்சை குழந்த மாதிரி வந்து வெளில நின்று இப்படி வெக்கப்பட்டுன்னு இருக்கா. அப்படியே வந்து அந்த டேஸ்லாம் போகுது. அப்போது ஒரு நாள் பார்த்தோன்னா, யாரோ வந்து ஒரு வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மீன்ஸ் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து வராங்க. அப்போ அந்த வீடு வந்து லைட்டாக பங்களா மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு ஸ்மால் மேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அந்த வீட்டுக்கு வந்து குடியேறி ஒரு எப்படின்னா அம்மா பிள்ளை அந்த மாதிரி 2 பேர் மட்டும் வராங்க.
வந்து அப்படியே நம்ம வந்து ஜோனை எட்டி பார்க்குற ஜன்னல்லேருந்து பார்த்தா யாரோ வரா மாதிரி பார்க்குறாங்க. நல்லா பெரிய இடத்து பசங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு ஜன்னலை மூட போகும்போது விடுக்கணா ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கே தையாங்கு அவளோட வீடோட ஏரியாவில் தான் வந்து அந்த மேன்ஷனுக்கு நம்ம தையாங் தான் வராரு போல். ஷாக் இவளுக்கு. அப்பா கடவுள், உனக்கு நிறைய கண் இருக்குது என் மேலே, உனக்கு என் மேலே ஆசை ஒன்று இருக்குது பார்த்தியா, நான் ஒரு பர்சன் மேலே ஆசைப்பட்டேனானு சொல்லிட்டு அந்த பர்சனே என் கண்ணு முட நிற்க வச்சிட்ட பார்த்தியா, உனக்கு என்னன்னு சொல்கிறது, உனக்கு கோல் எடுத்து நான் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே கடவுள்கிட்ட அப்படியே கையை காட்டி காட்டி சொல்கிறா. ஒட்டக்கா நம்ம தையாங்க ஒருத்தனே பார்க்குறாரு. லைக் நம்ம யாரையோ பார்த்துனே இருந்தால் நமக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம ஜோனா அந்த மாதிரி பண்ணுறத மட்டும் பார்த்துன்னே இருக்கிறாரு. ஆனால் ஜோனோட ஃபேஸ் பார்க்கல. ஆனால் கையை எடுத்து நம்ம முன்னாடி காட்டிட்டால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இந்த மாதிரி லூஸாக இருக்குது, ஐயோ கீழே பார்க்கலேருந்து கூப்பிட்டு வந்தாங்களோ இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா இந்த ஏரியாவுக்கு வந்து தான் ஆகணுமாம்மா, ஏன்டா அப்படி கேட்குறேன், இல்லைம்மா இங்கே சுற்றி பைத்தியங்களாம் இருக்கிற மாதிரி தெரியுதும்மா, எதை பார்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜோனை உள்ளே போயிட்டா. அப்புறம் டெய்லி நம்ம தையாங்க வந்து சைட் அடிக்கலைன்னா அதுக்கு வந்து ஒரு பொழுதே போகாது. அந்த மாதிரி தான் அவன் வந்து திங்க் பண்ணுவான். அப்படியே நம்ம வந்து தையாங்க என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஜன்னல் திறந்து அப்படியே அந்த கால் பேசுகிறது என்ன அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். நம்ம ஜோனாக்கு டவுட்டு, என்னோட லவ் கிவ் பண்ணுறான்னா என்ன, கால் எப்போ பார்த்தாலும் கால் பேசினு கதைச்சினே இருக்கா ஒரு மணி 2 மணி நேரம். என்ன லவ் பண்ணுறான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டவுட்டு. அதுக்கு ஒரு நாள் கிளியர் கூட பண்ணிட்டா அவள். எப்படின்னா வந்து கால் பேசிகிட்டே அந்த மாதிரி வாக்கிங் போவாங்கள்ல, இந்த பணக்கார பசங்களாம் நம்ம ஜாக்கிங்லாம் போவாங்கள்ல ஒரு பார்க் அந்த மாதிரி, அப்படியே கால் எப்போவுமே ஏஞ்சிக்காத பிள்ளை வந்து ஏஞ்சிருக்கு. ஏஞ்சி நீ யார்கிட்ட தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன். சரிடா அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு டாடா சரி பையன் போல், நல்ல வேலை பொண்ணு இல்லை, ஃபிகர் இல்லாமல் இருந்துச்சு, நம்மளே ஒரு ஃபிகராக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய வந்து ஓவர்டேக்லாம் பண்ணுவான். ஆனால் பாவம் நம்ம தையாங்க பார்க்கவே மாட்டார் நம்ம ஜோனாவை. அப்படியே நாட்கள் அப்படியே போயினே இருக்குது. அவள் அப்படி 10th வரா. அப்படி 10th ஃபுல்லாக அப்படி செட் அடிக்கிறா. 11th வரா. லைக் அந்த 11th எண்டிங்கும் வருது. அவள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வந்து பார்த்தா மறுபடியும் அந்த வீடை வந்து காலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போது அவங்க அம்மா கிட்டே கேட்குறா, என்னம்மா காலி பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம் ஆண்டி, அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு போகிறாங்களாமா, அதனால தான் வந்து. இந்தியாக்கா? ஆமாம் இந்தியாவுக்கு போகிறாங்களாமா. ஸோ கம்பெனி அந்த பையன் இருக்கால, அந்த பையன் வந்து அங்கே கம்பெனி அங்கே வைக்க போகிறானா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறானா சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து இங்கே வர போகிறாரா, பையன் அங்கே போக போகிறானாண்டி. ஓகே அது ஏன் கேட்குறேன், சும்மா தான் நிறையா கேட்கணும்ல அந்த மாதிரி கேட்குறேன். ஆமாம்மா போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுறாங்க. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறா. அப்போ தான் வந்து அந்த 11th எண்டிங்கில் நம்மளுக்கு ஜோயா கிடச்சிருப்பா. ஸோ அவகிட்டே நல்லா பேசிட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அவகிட்டே சொல்கிறா. யார்கிட்டையும் சொல்லாத அவள் லவ் ஸ்டோரியை வந்து நம்ம ஜோயா கிட்டே சொல்கிறா. ஜோயாவும் அந்த மாதிரி அப்படியாடின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஆசையை வளர்த்து விட்ருப்பா. அப்படியாடி அந்த மாதிரி என்ன உனக்கு அடிச்சிருண்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து தூண்டி வர விட்ருப்பா. அவளுக்கு என்ன தெரியும் பாவம். அப்படி தான் வந்து நம்ம ஜோனாவோட கசின் இருப்பாங்க. ஜோனாவோட கசின் வந்து நம்ம தையாங்க ஒரு வாட்டி மீட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஜோனாவோட கசின் வந்து இப்போ வந்து எப்படின்னா ஒரு நியூ CEO ஆக போகிறாங்க. நம்ம தையாங்க வந்து CEO இப்படி ஒரு மீட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அந்த ஃபோட்டோலாம் வந்து எடுத்திருப்பாங்க. அதை எடுத்து வந்து கசின் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாள். இதை பார்த்து ஜோனாக்கு அப்போலாம் கண்ணெல்லாம் வியர்ட் ஆகுது. என்னடி அப்படின்னு போய் கேட்டால், இல்லடி மீட் பண்ணேன்டின்னா, எங்கே மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. வந்திருந்தாரடி வந்திருந்தாரடி நம்ம ஊருக்குன்னா, இப்போ இருக்காரா நான் தெரிலடி, கிளம்பிருப்பாலாம் நான் தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் வந்து கிளம்பிருப்பா அப்படின்னு சொல்லும்போது லைக் ஏர்போர்ட்டான அவள் ஃபீல் பண்ணுவாள். இங்கேருந்து ஏர்போர்ட் ரொம்ப தூரம் தான். அப்போ என்ன பண்ணுறா, அவள் வந்து கசின் கிட்ட சொல்கிறா, போயிட்டுருப்பானாண்டி. நீ எதுக்கடி கேட்குற, சும்மா தாண்டி போயிருப்பார் நினைக்கிறேன், ஏர்போர்ட்டில் மேபி இருக்கலாம். சரி நானும் அதான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பைத்தியம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் வந்து ஓடுறா. கிளம்பிட்டான் அவன். பட் பேக் மட்டும் தான் பார்த்துருப்பா. அவன் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஏறுறது மட்டும் பார்த்துருப்பான் அந்த ஜன்னல் சைட்லேருந்து. மீன்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும்ல, இவ்வளோ பெருசாக கிளாஸ் ஸ்க்ரீன் மாதிரி, அதில் பார்த்துருப்பா. பட் இயர்ஸ் நிற்குது கண்ணிலேயே. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன், போயிட்டான்.
அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. லைக் அவள் இப்போ வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயராக இது காலேஜு, செகண்ட் இயர் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இந்த மாதிரி கேப் இருக்கும்ல. ஸோ 2 இயர்ஸ் கேப் இருந்தும் அவளால் பார்க்க முடியல. ஒரு மாதிரி ஒரு ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஜோயா கிட்டே இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா, சரி விடுடி, நான் வரவே மாட்டேன், நான் விடு, இந்தியா தானே, எங்கேன்னு சொல்ல, ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பா. உனக்கு என்னடி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவா, கட் பண்ணிடுவா காலை. ஸோ இப்போ அவளுக்கு என்ன, ஒரு டாக்டர் அந்த மாதிரி தானே படிக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அவள் என்ன பண்ணிடுறா, நம்ம என்ன இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வந்து செகண்ட் இயர் காலேஜை முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து அப்ராட்க்கு போயிட்றா, லைக் கொரியாவுக்கு போயிட்றா. அங்கே போய் நான் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டருக்காக படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா, நம்ம ஜோனாக்கு அண்ணா இருக்கார், அவரும் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா போயிடுறாரு. ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் அவள் ஊருக்கு வந்திருப்பா. வந்து 2 டேஸ்லேயே அப்படியே இந்தியா கிளம்பியிருப்பா. ஒரு இன்டென்ஷன் வச்சு தான் அவள் வந்து போயிருப்பாள். இந்த பிளான்லாம் ஃபுல்லாக போட்டு அங்கே இந்த கொரியாலெலாம் ஃபுல்லாக பிளானு கடுகுலாம் போட்டு தான் இந்த அம்மா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஜோயா வந்து ஒரு கூட்டுக்கல்வாணி சேர்ந்து நல்லா ஒரு சமர்த்தியான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த மாதிரி நடந்துன்னு இருக்குது. அப்படியே அந்த டைலாக் ஒன்றா எழுதியிருப்பான். இந்த கலர் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பான் தயாங்கு, இது போட்டிருப்பான், அவனுக்கு நான் ஜாகிங்க்கு போனேன், ஆனாப்பா அவன் என்னை மீட் பண்ணவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாமே டிக்டோவாக அவன் வந்து என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே எழுதி வச்சுருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த டைரியை ஹக் பண்ணிவிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸோடு அப்படியே வந்து கண்ணில் போகுது. உங்கள் அம்மா குறுன்னு பார்க்குறாங்க. சரி ஓகே, இந்தியாவிலேருந்து அவள் போகிறான்னு நினைக்கிறேன் நம்ம ஊருக்கு, அதுதான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறப்பன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தட்டி கொடுக்குறாங்க. அவள் அப்படியே ஏஞ்சி பார்க்குறா. அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட தோளில் அப்படியே சாஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கண்ணன் தண்ணி வருது. தயாங்க, எனக்கு தெரியும் நீ எல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு பொருள், அதுக்கு நான் ஆசைப்பட்டது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. எந்த எல்லாமே போயிடுச்சு, எனக்கு எதுவுமே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி கூனி குறுகிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த டைரியை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் அவளும் வந்து ஊருக்கு வந்து லேண்ட் ஆகிடுறா. நான் ஃபஸ்ட்டே வந்து தம்ப்லைனில் வந்து சின்னதாக வந்து ஒன் சைட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோ அவங்க கருப்பரை பற்றிப்பா. இப்போ இருக்கிற தம்ப்லைனில் இல்லை, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் போட்டால அந்த தம்ப்லைனில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க, ஓகேவா? அப்படியே நாட்கள் கடந்து போகுது. லைக் ஒரு 6 மந்த் அப்படி போயிடுது. லைக் இப்போ வரைக்கும் பாவம் நம்ம ஜோயா வந்து அதே ஆஃபீஸில் வந்து கடலை போட்டுட்டு அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. ஜோனா இல்லாமல் இருந்து ஒரு 3 மாதம் தான் கூட இருக்கா. அது முழுசாக கூட இல்லை, ஒரு 1 மந்த் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாகி கூட இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பிளேஸில் அவள் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிட்டா. அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிட்டா. அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறா. அவள் ஒன் டே என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு ஒரு கொரியர் வருது ஜோயாவுக்கு. அந்த கொரியரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இன்விடேஷன் கார்டு மாதிரி இருக்குது. அது அப்படியே ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி அப்படியே வாயில் கை வச்சுக்கிறா. அப்படின்ட்டு கிட்ட அப்படியே வந்து தயாங்க்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி அவனை வந்து என்னடா அதிசயமாக இந்த பொண்ணு கால் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. லைக் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம ஜோனாவோட ஆள் வந்து தயாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த ஆளோட நம்பர் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கிட்டே ஷேர் பண்ணுவாள். ஏதாச்சும் பண்ணுடி, ஏதாச்சும் பண்ண நிறைய வேலைலாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைக் அவனை வந்து அண்ணான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி நம்பர் கண்டிப்பாக வந்து அந்த ஆள்னால் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கண்டிப்பாக அந்த நம்பர் இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஜோயாக்கிட்டேயும் அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து கால் பண்ணி அவர் வந்து புது நம்பர் சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணியிருப்பார். வாய்ஸை கேட்டு தான் என்னடா அந்த பொண்ணு வந்து கால் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே ஃபோன் வைக்கிறாருமா. சொல்லுமா. சார், உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். என் நம்பர் எப்படி உனக்கு? அது எதுக்கு சார் உங்களுக்கு, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அடுத்த செகண்டு கால் வருது மறுபடியும் நம்ம ஜோயாவுக்கு. பார்த்தீங்களா சார், என்னம்மா என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ தானே என்கிட்ட வந்து சொன்னேன், நான் ஜோனா வந்து என்னை 14 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த விளக்கு என்னையா நான் 14 வருஷமாக லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் கேட்குறாரு.
அது சொல்கிறது கரெக்டு தான் சார். எனக்கே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. இப்போ இருக்க எனக்கு கால் பண்ணது கூட இல்லை. 6 மாதமாக எதுவும் பண்ணல. இப்போது திடீர்னு ஒரு இன்விடேஷன் கார்டு வருதுன்னா என்ன? லைக் எப்படின்னா இப்போ வந்து என்ன தான் அந்த இன்விடேஷன் கார்டு இருக்குன்னா, நம்ம ஜோனாக்கும் ஜான்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட வந்து கல்யாணம் ஆக போகுது. அதுதான் வந்து நம்ம ஜோனா வந்து கொரியர் அனுப்பிச்சிருப்பா. ஃப்ரெண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளாச்சும் கூட ஒருத்தி நமக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து அனுப்பியிருப்பா. அது பார்த்து தான் சரி ஷாக் ஆகிருப்பா நம்ம ஜோயா. அது அப்படியே தயாங்க்கு அனுப்பியிருப்பா. தயாங் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளை 14 வருஷமாக லவ் பண்ணுனா எப்படி இருக்கும்? 14 வருஷம்னா ஒரு வியப்பாக இருக்கும்ல. இப்போது அவள் ஃபஸ்ட்டு மீட்லாம் அவள் வந்து கண்டிப்பாக ஜோயா கிட்ட சொல்லியிருப்பா. அதெல்லாம் சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள். இந்த மாதிரிலாம் பண்ணா சார், நான் தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், நானே இவளுக்கு குழி தோண்டி அவளுக்கு புதைச்சி கீழே போட்ட மாதிரி நான் பண்ணிட்டேன், நான் தான் எல்லாம் காரணம், அதெல்லாம் வந்து எல்லாமே சொல்லியிருப்பா. அவனுக்கு வந்து சொல்லும்போது அவனுக்கே ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு இந்த பிளேஸில் இல்லை அப்படின்னா எப்படி ஃபீல் ஆகும்? அவனுக்கே ஒரு 2 மாதத்தில் அவனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடல. அவன் வந்து ஜோனாவை வந்து ஸ்டார்டிங் டு லவ், அவன் வந்து லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். 4 மந்த்தாக அவன் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான் நம்ம தயாங் நம்ம ஜோனாவை. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இது கூட ஜோயா கிட்ட சொல்லியிருப்பா. ஜோயா வந்து நான் அதை சொல்கிறேன் சார், அதை பிளான் பண்ணுறேன் சார், நானே குறுகின்னு இருக்கேன், நான் இந்த வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன்னா இல்லை சாகிற நிலைமையில நான் இங்கே இருக்கேன். ஒருத்தன் ஆஃபீஸை கட்டி வச்சு அல்ல அங்கே எங்கே போய் எங்கே சாகுறான்னு தெரில, எங்கே செக்ரட்டரியாக இல்லை நாசியோவான்னு தெரில, எல்லாம் வேலையும் எடுத்து மண்டையில் போட்டான், ஒரு மண்ணும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவள் பிரச்சனையை அவள் சொல்லின்னு இருக்கா. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கோம் நம்ம தயாங்க்கு. இப்போ ப்ரெசன்ட் சீன் என்னன்னா, நம்ம அந்த தயாங் சொல்லிட்டாலும் கட் பண்ணிட்டா. டக்குன்னு வந்து ஜியாவுக்கு வந்து அங்கே தான் இருப்பார் ரூமில். என்னடி ஆச்சு, ஏன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கேன், என்னன்னு சொல்லு. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுடி, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சி வைப்பார். ஒரு ஜூஸ் குடிச்சின்னு இருப்பா. அப்படி கீழே கொட்டிட்டோம். எருமை மாடு எவன்டி க்ளீன் பண்ணுறது, க்ளீனை நீயே பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவா. அதை மச்சி ரெடி அது அப்படியே காயட்டும், நீ சொல்லு இந்த பாருடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது அதில் வந்து அதில் அந்த மாதிரி மேரேஜ்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. என்னடி பண்ணுறது, பயமாக இருக்குது. எப்படிடி ஜான்னு வர பையனை கல்யாணம் பண்ண போனாலும் என்ன ஜேவா அப்படின்றா. என்னடி பண்ணுறது, நான் கால் பண்ணடி, கால் எடுக்கலடி அவ. சரி பண்ணி பாரு, நார்மல் கால் ஆச்சு பரவாயில்ல, வாட்ஸ்அப் கால் வேறு சீக்கிரமே போக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கால் ட்ரை பண்ணிருக்கா. போனாங்க பிடிங்கி வச்சுருப்பாங்க போலடி. கண்டிப்பாலாம் அவளை ஃபோர்ஸாக தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. 14 வருஷம் லவ்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணுறா. சரி தயாங் சார் என்ன சொன்னார், அவர் பதறி போயிட்டார். என்னம்மா நீ என்ன 14 வருஷம்னு சொல்கிற, ஒன்று சும்மா சொல்கிறியா நீ, அந்த மாதிரினா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் சொல்லியிருக்குன்னு இருக்காரு. என்னடி பண்ணுறது, நான் கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. சரி வீடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி கிளம்பிடுறாண்டி. எனக்கு பக்கத்து ஊராது கிளம்புறதுக்கு, அங்கே இருக்குடி, அவுட் ஆஃப் இந்தியாடி, எப்படிடி? அதெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஊர்னு சொன்னால் நீ ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லலாம், காசு இல்லைடி. ஏடேச்சி இவ்வளோ பதுக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறா பாரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஓங்கி அடிக்கிறான் ஜோயாவோட மண்டையில். இப்போ கால் பண்ணும்போது ஆமாம் நான் கிளம்பிட்டேம்மா, சரி நான் வந்து கிளம்பின்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி தயாங் சொல்கிறாரு. நல்லது சார்னு சொல்லிட்டு அவர் வந்து கட் பண்ணிடுறாரு. வந்து கிளம்பிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் திங்க் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அப்படியே நம்ம ஜியா கிட்ட வந்து தயாங் சார் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பாருடி இன்னும் வீடு வேறு தெரில அப்படின்னு சொல்லும்போது எங்கே இருக்காருன்னா ஏர்போர்ட்டுன்னு காட்டுதுடி. ஏர்போர்ட்டா மாடு, சரி அப்படின்னு சொல்லும்போது எங்கே திரும்ப இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியா திங்க் பண்ணுவா. எங்கே அது வந்து ஒரு நாள் குடிச்சிட்டு தகராறு பண்ணியிருந்து, குடிச்சு நான் எங்கடி தகராறு பண்ணேன், ஐயோ தெரியாது போடி அவளுக்கு. ஆமாம் நீ பண்ண ஒரு நாள், அது வந்து எப்போ அது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அதோடி. சரி இப்போ அதெல்லாம் வேணாம் நமக்கு, இப்போ நம்ம இப்போ அவன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு. இப்போ சொல்லும்போது இந்த இடம் தாண்டி சொல்வா. அவள் டக்குன்னு ஸ்கூட்டி எடுத்து சர்ன்னு அப்படி லைக் அந்த மாதிரி ஓடிட்டு போகிறா. அவள் ஸ்கூட்டி இங்கே வச்சுட்டு அப்படியே ஸ்கூட்டி அப்படி கீழே போட்டு அப்படியே ஓடுறா. மச்சான் யார் ஸ்கூட்டி, அப்பா ஸ்கூட்டி, அது ஏன் ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறா. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டு ஆலிங் மேலே அனுக்குறா.
திறந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறா. அப்போ தான் வந்து பி வந்து ட்ரெஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுன்னு இருக்காரு. சரி சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். எங்கே? ஊருக்கு. உனக்கு தெரியும் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அது எப்படி தெரியும்? என்ன சார் நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் ஏன் கூட வரணும்? லவ் பண்ணுறீங்க தானே? ஆமாம் பண்ணுறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே டவுட்டாக சொல்கிறாரு. என்ன சார் டவுட்டாக சொல்கிறீங்க? லவ் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணுறேன் தாம்மா. அவள் சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கட்டுக்கட்டுக்குன்னா அப்படியே வந்து இந்த பேக்கை அப்படியே அவள் போட்டுக்கிட்டு லைக் எப்படின்னா அந்த பேக் வந்து சும்மா அந்த மாதிரி போவாங்க ஹேக்கிங் அந்த மாதிரி பேக் தான் இருக்கும். அது அப்படி மாட்டிக்கிட்டு அவன் முதுகில் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து காரில் அப்படி போட்டுட்டு சரி எனக்கு கார் ஓட்ட தெரியாது நீங்களே கார் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்கேம்மா சார் என்ன சார் ஏர்போர்ட்டுக்கு தானே சார் போவோம். ஆமாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டக்கு டக்குன்னு வந்து வி வந்து ஏர்போர்ட்டை வந்து போட்டு போகிறாரு. இப்போ ஜியா வந்து மச்சான் நீ வாடி ஸ்கூட்டி இல்லை மச்சான் ட்ரெஸ்ஸே எடுக்கல. ஆமாம் வெக்கேஷனுக்கு போகிறேன் ட்ரெஸ் எடுக்கிறேன் வச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவள் வந்து ஸ்கூட்டியில் வரா, இவங்க வந்து காரில் வந்து வராங்க. வி வந்து ஜோயாவை அப்படியே பார்க்குறாரு, வண்டி ஓட்டுறாரு. என் மூஞ்சி அதை சேர்த்துருக்கா சார்? இல்லைம்மா ஏன் இல்லை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஏன் அப்படியே இந்த அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க சார், சீக்கிரம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. செக்கிங்லாம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இருமா சீக்கிரம் கொஞ்சம் இப்படி தான் பண்ண, என்ன நீ சீக்கிரம் பண்ணுற, என்ன நீ தீவிரவாதியா? அப்புறம் வந்து வி சொல்லுவார் அம்மா நீ கம்முன்னு இரு கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கே தாம்மா போகிறோம்? சார் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணுறேம்மா. ஏம்மா? அப்படி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாண்டி சீக்கிரம் வாடி எப்படி ஆமாம் வாடி வரா பாருன்னு சொல்லிட்டு அவளை வந்து செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட்டில் மீன்ஸ் அந்த ஃப்ளைட்டில் ஏறிடுறாங்க. தடுமாறுதே. ஃப்ளைட்டில் ஏறிட்டு இப்போ தரத்துன்னு ஊற்றுது. அப்போது வந்து அவங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜோயோட அம்மா எங்கடி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது மெசேஜ் பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருந்துடுறா. எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜியாவுக்கும் ஜோயாவை தரன்னு ஊற்றுது அப்படியே வந்து வேர்வை. அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா நாளைக்கு தான் நம்ம ஜோனாக்கு கல்யாணம். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஒரு மாதிரி பதட்டம் இருக்காது, போயிடுவோமா இல்லையான்னு கூட இருக்குது, பயமாக இருக்குது. அப்படியே அந்த கடல்லாம் தாண்டி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறோம் நம்ம ஜோயாவுக்கு ஃப்ளைட்லாம். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவளால் பண்ண முடியல. பார்த்தா அப்படியே ஃபுல்லாக கடல் தெரியுது. ஐயோ எம்மா கீழே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவள் திங்க் பண்ணுறா. அப்புறம் வந்து ஒரு 3 ஹார்ஸில் வந்து லேண்ட் ஆகிட்றாங்க. ஏம்மா சீக்கிரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படியே கீழே இறங்கி இது வேறு மயிறு செக்கிங்கில் நாங்கள் நான் அந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? நான் இந்தியா. என்ன இவ சொல்லணுமா? இந்தியா? இவங்க நல்லா செக் பண்ணாங்க, இந்தியாவிலேருந்து வராங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு செக் பண்ணிவிட்டு அனுப்பி விட்றாங்க. இந்த பொண்ணு சரியான மொக்க கேஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அங்கே வந்து மெதுவாக வராரு இந்த மாதிரி டக்கேஜ் எடுத்துட்டு. இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்? இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா அழுத்தி சொல்வா. நான் எதுக்கு இந்த ஊருக்கு வரணும்? லவ் பண்ணுறீங்களா இல்லையா? இதே சொல்கிறாள். ஆமாம் பண்ணுறேன். அப்புறம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அப்படியே வர அவள். ஒரு மிட் நைட் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. மிட் நைட் அப்படியே வந்து அந்த அட்ரஸ் எழுதிருக்கோம்ல எங்கள் கல்யாண மஹால்னு சொல்லிட்டு, அந்த கல்யாண மஹாலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. அங்கே அப்படியே இருக்குது ஜோனா வெட்ஸ் ஜான் அந்த மாதிரிலாம் எழுதிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றெரிச்சலாக இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. சரி நீ என்ன பண்ணுறீங்க, நம்ம மணப்பெண்ணோட ரூமை கண்டுபிடிங்கடி. எதுக்கடி அவள் ரூமை பேசிட்டு வரேன்டி, 6 மாதம் ஆச்சுடி, ஒரு கால் கூட அவகிட்ட நான் பேசல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, குரங்க மாதிரி மேலே வந்து அந்த அதில் எப்படி இருக்குன்னா லைக் சின்ன ஷெல்ஃப் ஒரு ஸ்லாப் மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டிசைன் தான் அவளுக்கு ஒரு நிறைய ஜாக்பாட் மாதிரி அதில் மாதிரி ஏறி 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 அப்படியே ஜன்னலேருந்து அப்படியே பத்துன்னு குதிக்கிறா. செருப்பு அப்படி போடுறா. யாவா செருப்புடா இவன்னு சொல்லிட்டு ஜோனா பார்க்குறா. ஜோயா வந்து ஹாய் மச்சான் ஹாய், கீழே இறங்க நீ என்ன இங்கே மேலே வர, கீழே இறங்க கொஞ்சம் தூக்கடி, என்னால் முடியலடி. இல்லை முடியாது, தள்ளி விட்டுருவேன்டி, 8 மச்சான் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து மேலே தூக்குறா. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. அடைச்சி தள்ளு
நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்ல நான் 10 வாட்டி சொல்லியிருக்கேன். அவ்வளோதானாடி அப்படி சொல்லிட்டு அப்புறம் டைட்டாக ஹக் பண்ணுறா. இன்னும் அப்படியே இருக்கு, ஐயோ மூச்சு வாங்குது மூச்சு அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா கத்துறா. அவர் சம்டைம் கத்திட்டு அதுக்கப்புறம் அவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும்ல. அவ்வளோ வருஷமாக ஒரு 10 வருஷமாக பேசிட்டு ஒரு இந்த 6 மாதம் கேப்பில் பேசலன்னா எவ்வளோ ஃபீலாக இருக்கும். இப்போ கல்யாணம் வேறேன்னா எப்படி இருக்கும். அதுக்கு அவளுக்கு எல்லாமே அப்படியே வந்து டியர்ஸாக வருது. அழுறா. ஜோயா நீ நான் மறந்துட்டலடி, நீ கூட எனக்கு கால் பண்ணல. நான் பண்ணேன், நீ தான் எடுக்கலை. இப்போ இன்றைக்கி தான் பண்ணேன். அந்த 6 மாதம் அது பண்ணவே இல்லை. சரி விட்டுடி, எனக்கும் ஈகோ எடுக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்லியிருப்பா. என்னடி கல்யாணம்லாம் பண்ணுற, அப்பா ஃபோர்ஸ் பண்ணாருடி, நீ எதுக்கு ஃபஸ்ட்டு கிளம்புன அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ என்ன நடந்திருக்கோன்னா, இந்த மாதிரி அவள் பாத்ரூமில் போயிட்டு அடைச்சிட்டு உட்காந்துருப்பாள். அவங்க அப்பா வந்து 4-5 நாக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா சொல்லியிருப்பார், நீ மட்டும் வெளில என் கூட வரல நான் ஊருக்கு, கண்டிப்பாக நான் என்னோடய பணத்தை தான் நீ பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போது அவள் சொல்லியிருப்பா, என்னப்பா பிளாக்மெயில் பண்ணிட்டுங்களா எமோஷன் சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. அப்படின்னு கூட வச்சுக்கோ ஜோனா, ஆனால் நீ வெளில வரேன்னு கண்டிப்பாக நம்ம எங்கள் 2 பேரோட பணத்தை தான் நீ பார்க்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மிரட்டுறாரு. ஃபஸ்ட்டு கவனம் இருந்தால் கூட என்னதான் அப்பா பண்ணிட்டா என்ன ஆகுறது, அனாதையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து வரா. உங்கள் அப்பா வந்து கையை அப்படியே ஓங்க வராரு. அவள் டக்குன்னு அப்படி பயந்துடுறா. அப்படியே தோல் மேலே போட்டு, புரிஞ்சுக்கோமா, எங்கள் நிலமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை தான், அவ்வளோதான். இனிமேல் என்ன இப்பாவே சொல்லிட்டாரு, புரிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் வந்து அங்கேயே போட்டிருப்பா. அங்கேயே வந்து டாக்டரும் ரிசைன் பண்ணியிருப்பா. அவள் வீக்கும் வந்து ரிசைன் மெயில் பண்ணியிருப்பா. சாரி தயாங்க்கு பண்ணியிருப்பா. சரி மச்சான் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஜோனா கேட்குறா. நானும் ஜியா மட்டும் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்தது மறைச்சிட்டா. அப்படியா சரிடி, என்ன கல்யாணம் பார்க்குறதுக்கு வந்தியா அப்படின்னு கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா வந்து அப்படியே சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அவளும் வந்து என்ன பண்ணா, மறுபடியும் ஜன்னலேருந்து கீழே குதிச்சு போய்ட்றா. பாஞ்சு இங்கே தூங்கிக்கோடி. அப்புறம் ஜியா என்ன பிச்சைக்காரி மாதிரி வெளில நிற்கிறதா, போடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கி வந்து அம்மா ஒரு முதுகெலுமே உடஞ்சிச்சுடி, அங்கே வர அடிபட்டுருச்சா, முதுகு வேலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவா. எங்கடி வீ அப்படின்னு சொல்லிட்டு தேடுவா. என்னடி இவனை வேறு என்னடி படுத்துறான் என்ன போட்டு அப்படி சொல்லும்போது, இல்லடி இங்கே தான் போனேன் உச்சா போகிறேன்னு சொன்னான். சரி அப்போ நான் பரவாயில்ல, ஆத்திர அவசரத்துக்கு வர்ற போல் பாவம் அங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. ஜோனா கீழே இருந்து பார்க்குறா, யாரை தேடுறா இவ, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உள்ளே போயிடுறா ஜன்னலை மூடிட்டு. பக்கத்துலேயே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து அந்த மண்டப பக்கத்துலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி எடுத்து அங்கே வந்து நம்ம ஜோயா, நம்ம ஜியா, அப்புறம் வி அங்கே இருக்கார். அப்போது வி உங்ககிட்ட வந்து ஜோயா சொல்லுவாள், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உள்ளே இருங்க, நான் சொல்லும்போது நீங்கள் வந்து வெளில வந்துடணும், கல்யாணத்தை நிறுத்திடலாம் ஓகேவா அப்படி சொல்லும்போது, இவர் வேறு 10 வாட்டி சொல்லப்பா, லவ் பண்ணுறீங்களா இல்லையா, அம்மா எத்தனை வாட்டிம்மா சொல்கிறாம்மா நான் பண்ணுறேம்மா, அப்படி ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, மறுபடியும் சொல்ல வைக்காதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, போயிட்டு ஒரு மார்னிங் ஆயிடுச்சு, ஒரு முகூர்த்த நேரம் அந்த மாதிரி வந்துடுச்சு. தரத்தனை கையெல்லாம் ஊற்றுது நம்ம ஜோயாவுக்கு. என்னடி பண்ணுறது ஐயோ, நம்ம கண்டிப்பாக நம்ம ஜூனாவையும் தயங்க சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவாக இருக்கா. நம்ம ஜோயாவும் ஜியாவும் கூட இருந்து கூட்டு கலவாணி சேர்த்து வச்சுட்டா. நம்ம ஜோயா எங்கே வந்தாலும் கூட்டு கலவாணி சேர்த்துடுறாப்பா நம்ம ஜோயா. அந்த மாதிரி ஒரு ஜியாவையும் இழுத்துக்கிறா. அப்புறம் வந்து காலைல வந்து அப்படியே வந்து வீ எழுப்புறா. ஏஞ்சிருங்க சொல்லுமா சொல்லு, சீக்கிரம் ரெடியாங்க ஜோனா கல்யாணம் அப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சீக்கிரம் வந்து ரெடி ஆகுறாரு. அப்புறம் வந்து நம்ம வந்து ஜோயா வெளில வந்துடுறா. மண்டபக்கு போயிடுறாங்க. போயிட்டு நம்ம ஜியா அப்படி நிற்கிறா. என்னடி தயாங் சார் எங்கே இருக்காரு, அதான் ரூமில் விட்டு வந்திருக்கேனேடி ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போது நான் பால்கனியில் பார்த்தது, எந்த பால்கனியில், ஜோனாவோட மேலே ஒரு ரூம் பால்கனியில்.
பார்த்த மாதிரியே ஒரு நினைப்படி. உனக்கு எல்லா நினைப்பும் வரும். இந்த மாதிரி தான் இப்போ வரும் உனக்கு வேறு வழியே இல்லைல்ல. எனக்கு எப்போவுமே நெடுஞ்செல்லாம் வந்து நில்லுடி. எனக்கு இப்போ அங்கேயும் இல்லாமல் நிற்கிறேன் நான். என்ன பேயா பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா கழுவி ஊற்றுறா. அப்போ ரூம் பார்த்து நம்ம ஜோனாவோட ரூமுக்கு போனால் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. 16 வருஷமாக அவனை லவ் பண்ணேன். ஃபுல்லாகவே போயிடுச்சுடி. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கா. அப்போ பார்த்தா சொன்னால கேங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம ஜோனாக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாக் பண்ணுறாங்க. ஸோ கண்ணை தொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேக்கப்லாம் டச்சப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறா. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. நீங்கள் யார்? நான் ஜோயா அப்படி சொல்லும்போது, ஓ நீங்கள் தான் வா, நைஸ் டு மீட் யூலாம் பேசுகிறாங்க ஜோயா கிட்ட. அதுக்கப்புறம் ஜோயா வந்து வெளில வந்துடுறா. அப்போ ஜியா கிட்ட வந்து நடியாவை அழுகுற ஒரு மாதிரி கஷ்டமாக. இப்போ நீ ஃபீல் பண்ணுற டைம்லாம் இங்கே இல்லை, நீ கிளம்பு சீக்கிரம். அப்புறம் வந்து வேறு சொல்லிட்டாங்க, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வேறு சொல்லிட்டாரா. மாதிரி இருக்கா அவளுக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கெஸ்ட்டாக அப்படியே வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனால் வந்து அப்போ தான் மெதுவாக பட்டன்லாம் போடுறாரு ஷர்ட்டுக்கு. ஓங்கேயும் ஒரு மண்டையில் ஒரு அடி. அவனோட மயிறு, நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணி இருக்கேன், இங்கே வந்து அப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவட இப்படி ஷாக்காக பார்க்குறாரு மண்டையை தடவிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவன் வந்து வான்னு சொல்லிட்டு அதை கழுவி பிடிச்சி எடுத்துகிட்டு போனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறா. அப்படியே நம்ம ஜியா எங்கடினா வருவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா. அங்கே வந்து பார்த்தா இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறா. என்னடி இல்லடி இப்போ தான் நீ போனா அப்படியே அப்படியே நடந்து இங்கே வந்தாருடி, நான் பார்த்த மாதிரி ஒரு நினைப்படி. வந்து அப்படியே உட்காந்துடுறா அந்த பென்ஸை போட்டு. நல்ல முடியல ஏசு கர்த்தநாதரே, நல்ல முடியல யாத்தா சாத்தா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையே கும்பிடுறா அவன். நல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க, பையனை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவ்வளோதான், ஜோயாக்கெல்லாம் என்னடா பண்ணுறது நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா மறுபடியும் சொல்கிற பையனை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நம்ம ஜோனா அப்படியே அந்த குளத்தில் அப்படியே உட்காந்துருக்கா. வெயிட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அவளுக்கு கண்ணன் தனித்தனியாக வருது. அவங்க அப்பா அப்படியே பார்த்துனே இருக்காரு, நம்ம அம்மாவும் அப்பாவும். அப்புறம் வந்து அவங்க அந்த ஜோனோட அம்மா அப்பா இருக்காங்கள்ல, அவங்க வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி கூனை குறுக்கிட்டு அப்படியே வராங்க நம்ம ஜோனோட அம்மா அப்பா கிட்ட. சமந்தி சொல்லுங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி காட்டுறாங்க. ஒரு படித்து பார்க்கும்போது பையன் ஓடி போயிட்டான் சமந்தி. என்ன ஓடி போயிட்டாளா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இப்போ யார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க? மனமேடு வரைக்கும் என்னோடய பொண்ணு வந்துட்டு கல்யாணம் நடக்கலைன்னா என் பொண்ணை யார் கட்டிப்பா? யார் கட்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஜோயா ஏஞ்சிக்கிறா. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயாவுக்கு அப்படியே ஒரு ஸ்மிர்க்கு வருது. ஜெயிச்சுட்ட மாறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கிட்ட வந்து சொல்கிறா. கிளம்பு போயிட்டு கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து அவனை சீக்கிரம் கூப்பிட்டு வாடி, இப்போ தாண்டி கரெக்டான சமயம் அவன் சொல்லணும், நான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. அப்போ ஜியா அப்படி துரத்துற அப்படியே ஓடுறா. ஓடுறதுக்கும் இந்த சைட்லேருந்து அப்படியே பின்னாடி ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த பின்னாடி ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே நம்ம தயாங் நடந்து வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூப்பிடுவார். யார் தெரியும் பார்த்தா தயாங்கு நம்ம ஜோனாக்கு அப்படி கண்ணெல்லாம் அப்படி கண்ணு பிதுங்கி வந்துடும் போல், அப்படி ஷாக்கோட பார்க்குறா. அவங்க அப்படியே வந்து சரிப்பா உண்மைட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தட்டி விட்டு யார் என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க? என்னோடய பொண்ணுக்கு ஏதாச்சும் குறை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு 4 பேனா என்னோடய பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏன் அவங்க ஏதாச்சும் தம்பி கிம்பி இருந்துச்சு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சும் நீங்கள் சப்போஸ் அந்த மனமேடலில் உங்கள் பையன் இருந்து என் பொண்ணு ஓடி போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாக்கு பிடுங்குற மாதிரி நல்லா கேட்குறாங்க நம்ம ஜோனோட அம்மா. அப்போ மறுபடியும் வந்து நம்ம தயாங்க தடவுறாரு. ஒரு மட்டும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோலை வந்து அப்படி தட்டி விட்டுறாங்க. நம்ம ஜோயாவோட அம்மா கேளேம்மா ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஜியா வந்து குடுக்குன்னு ஓடி வந்து வராருடி அவர் வராரா, அதான் வந்துட்டாரு கண்ணுல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்லுவா.
இப்போ நான் கூப்பிட்டு வந்தேன் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு போனார். இப்போ இங்கே நிற்கிறாரு. ஏதாச்சும் மேஜிக் ஷோ பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா அப்படி திங்க் பண்ணுறா. மச்சான் எனக்கு தப்பாக தெரியுதுடி, எனக்கு தப்பாக தெரியுது. அங்கே இருக்கிற மீனா இங்கே இருக்க தயாங்கண்ணா என்னடி ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாவுக்கு அப்புறம் மண்டையே பிச்சுக்குது 2 பேருக்கும். என்னடா நீ ஏதோ நீ எப்போலேருந்து அவனுக்கு சரியே இல்லை, உனக்கு மூளை இல்லை, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போ தான் வந்து நம்ம மீ வந்து அப்படியே பூட்டிட்டுலாம் அப்படியே மெதுவாக வராரு ஆடி அசைஞ்சிட்டு. யோ வாயேன் மண்டையிலே கொட்டுவேன் உனக்கு, என்ன ஆடி அசைஞ்சிட்டு வர, நீ என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேவலமாக கேட்குறா. அவர் வந்து என்னம்மா ஏதோ பண்ணுறியோ இல்லையாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி அழுத்தி சொல்லுவா. அம்மா பண்ணுறதான் லவ், நான் சும்மா கிட்ட கேட்டுன்னே இருக்கேன், எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு என்ன ப்ரப்போஸா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சை அப்படின்னு இருக்குது. ஏன்னா எத்தனை வாட்டி தான் அவளோ கேட்பா, எத்தனை வாட்டி ஆமாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் இருக்கீங்கண்ணா அங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மட்டும் ஏதோ குடுன்னு ஓடுறா. அப்படியே வந்து தடுமாறி அப்போ எப்படி பார்த்தா நான் அப்படியே பந்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி சொல்லிட்டு போகிறாரு. அங்கே அப்படியே கலவரம் நடந்துன்னு இருக்குது. நம்ம தையா இப்படி தடவினே இருக்காரு. ஆன்ட்டின்னு சொல்லிட்டுப்பா இருப்பா உண்மைட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் தெரியாது, எனக்குலாம் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன என் பொண்ணுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணும், இப்போ என்ன பண்ணுறது, யார் வாழ்க்கை கொடுப்பா என் பொண்ணுக்கெல்லாம், அவங்க அப்பாவும் வந்து சண்டை போடுறாரு, என்ன இப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்னோட பொண்ணை யார் கட்டிப்பா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த சம்மந்தி. என்னடா இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அந்த பையன். அப்போவே சொன்னோன்னே ஆனால் ஜான் அந்த பையனை வந்து என்னோட பொண்ணுக்கு ஃபோர்ஸாக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி தட்டு மாதிரி இல்லை அப்போனா அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து கேட்குறாங்க. இப்போ ஜோனா வந்து அப்படியே ஏஞ்சிக்கிறா மனைமடியிலேருந்து. அவள் தயாங்கலை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் காட்டுறாரு. என்ன உட்காருன்றான், நம்மளை தான் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி திட்டி பார்க்குறான். உன்னத்தான் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்ஷனோட காட்டுறாரு. அவளும் வந்து பயந்துட்டா, அப்படியே உட்காந்துடுறா, அங்கேயும் உட்காந்துடுறா. அப்போ அவங்க அம்மா வந்து ஏஞ்சிக்க ஏன் அங்கே உட்காந்துனே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஜோனோட அம்மா அவர் தான் சொல்கிறாரு, நான் அம்மாவா அவன் அம்மாவா, ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோனோட அம்மா சொல்கிறாங்க. அவன் உட்காரன்றான், அவன் ஏஞ்சிருன்றான். இப்படியே அவள் பார்த்துன்னே இருக்கா. என்னடா என்னை வச்சு விளையாடுறீங்களா அப்படின்னு நம்ம ஜோனாக்கு இருக்குது. அப்புறம் வந்து ஆன்ட்டிப்பா என்னப்பா அவனுக்கு அப்புறம் தடவினே இருக்கேன் முதுக போட்டு. ஆன்ட்டி நான் தான் கூப்பிட்டேன்னு இருக்கேன், நீங்கள் கண்டுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாக நம்ம தயாங் சொல்கிறாரு. சொல்லப்பா என்னப்பா வேணும் அப்படி திரும்பிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அப்படி திரும்பிட்டு என் பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டாப்பிக்கு வராங்க. ஆன்ட்டி அதான் கூப்பிட்டுன்னு இருக்கேன், நான் வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போலேருந்து உட்காந்து தழுவின்னு இருக்கேன், நீங்கள் எதுவும் எனக்கு கண்டுக்கவே மாட்டீங்க, என்னை பார்த்து மனுஷனா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறாரு. அவங்க விடுக்குன்னு அவங்க அம்மா திரும்புகிறாங்க. என்னம்மா என்ன சொன்ன புரியல. இல்லை ஆன்ட்டி நான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன், நீங்கள் என் பேச்சு கேளுங்கன்னு சொல்லிட்டு அப்போலேருந்து உங்கள் முதுக நான் தடவிட்டே இருந்தான், நீங்கள் ஒருத்துக்கும் நீங்கள் வந்து திரும்பி பார்க்கவே மாட்டீங்க, விடுப்பான்றீங்க. என்ன ஆன்ட்டி இதுதான் மதிப்பா, இதான் நீங்கள் மாப்பிள்ளை கொடுக்குற மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, இங்கே பாருங்கள் ஆன்ட்டி, ஆன்ட்டி நான் வேணாம் சொல்லுங்க அத்தை, இங்கே பாருங்கள் அத்தை, உங்கள் பொண்ணை நான் வந்து இப்போது 6 மந்த்தாக நான் வந்து லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா அப்படியே ஏஞ்சிக்கிறான் அங்கேருந்து. அப்போ வந்து சொடக்கு போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்கிறாரு. உட்காந்துடுறா மறுபடியும் அதே பொசிஷன் மாதிரி இந்த மாதிரி எப்படி உட்காருவாங்க கல்யாணம் பண்ண அப்படி உட்காந்துடுறாங்க. என்னப்பா சொல்கிறேன், உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க உங்கள் பொண்ணு என்னென்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அப்படி பார்க்குறாங்க நம்ம ஜோனாவை. ஜோனா வந்து அப்படின்னு சொல்லும்போது என்னடி நடக்குதுங்க அம்மா, எதுவுமே இல்லைம்மா, அவகிட்ட எதுவும் போகாதீங்க அத்தை, எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிக்கும், உங்கள் பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணி சுத்தமாக பிடிக்கல, எனக்கு செம ஆத்திரம் வந்துச்சு, அதான் சொல்கிறேன், நான் உங்கள் பொண்ணை வாழ்க்கை கொடுக்குறேன்றேன். நான் என்னப்பா அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் ஆன்ட்டி, சாரி பழக்க தோஷம் அத்தை,
அந்த பொண்ணை நான் வந்து சின்சியராக லவ் பண்ணுறேன். என்ன டியூரேஷன் 6 மாதம் இருந்தாலும் லவ் பண்ணுறவங்க பொண்ணை. இப்போ நீங்கள் மட்டும் உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கிட்டு போய் நானே கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன வசதி, இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை வந்து நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி தையான் கேட்குறாரு. அங்கெல்லாம் திருச்சி போய் உட்காந்துருக்கேன் நம்ம ஜோயா. அப்படியே அங்கே யார்ரா இங்கே யார்ரா எனக்கு ஒன்றுமே புரியல. ஜியா கிட்டே புலம்புறா, மச்சான் எனக்கு நான் பேயை பார்த்துட்டு வந்தேன் போலேண்டி, ஐ திங்க் நான் வந்து பேயை தான் கூப்பிட்டு வந்துருக்கேனோ ஏர்போர்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்து புலம்பினே இருக்கான். இல்லை எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாவும் அப்படி ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்க. அப்போது ஜோனோட அப்பா வந்து அப்படியே வந்து உங்கள் அம்மா காலில் ஊதுறாரு ஏதோ வந்து சொல்லிவிட்டு. அப்போது ஜோனோட அம்மா வந்து, உன்னோட பேக்ரவுண்டே தெரியாமல் நான் எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அத்தை ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அரைஞ்சிங்க பார்த்தீங்களா உங்கள் பொண்ணை, அங்கே தானே ஒரு குழந்தைய வச்சுட்டு நின்று இருந்தேன். அப்போ அப்படின்னா அது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் என் பொண்ணை. அத்தை அது எங்கள் அக்கா குழந்தை அத்தை, இது நான் ஃபஸ்ட்டு மேரேஜ். எங்கள் பாருங்கள் கருப்பு கூட அழியாமல் உட்காந்துன்னு இருக்கேன் உங்கள் பொண்ணுக்காக, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அத்தையான் கேட்குறாரு. சோனாக்கு அப்படியே அழுகையாக வருது. இப்போ என்னடா சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லவ் பண்ணுறானா, நான் குறைய லவ் பண்ணின்னு இருந்தேன், நீ எப்படா என்ன லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணுறா. அவள் என்னன்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஜோயா அப்படி பார்க்குறா. ஜோயா அப்படி கீழே குறிஞ்சிட்றா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜியா சொல்லுவா, மச்சான் நீ குடிச்சிட்டு வந்து நல்லா தகராறு பண்ணிட்டேடி, அப்போலேருந்து இந்த மாதிரி. ஐயோ நான் தான் வளரிட்டேனா, ஒரு வார்த்தை சொல்லியேடி நீ, சாரி நீ மறந்துட்டேன், என்னடி மறுப்பு உனக்கு மறுப்புன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அவள் குற்றவாளி மாதிரி உட்காந்துன்னு இருக்கான் நம்ம ஜோயா. போய் முறைச்சிட்டு பார்க்குறான் நம்ம நான் கண் அப்படியே எரிச்சிருவா போல நம்ம ஜோயாவை. அம்மா முகூர்த்த நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அப்போது இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து டக்குன்னு என்ன பண்ண முடியும், தேங்க தள்ளி விட்டு நீயே கல்யாணம் பண்ணிக்கோப்பா ஏதாச்சும் பண்ணிட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. பேக்ரவுண்ட் இது சொல்கிறவருக்கு முன்னாடியே வந்து தள்ளி விட்டுடுறாங்க. அப்போது வந்து ஒரு மாதிரி மந்திரம்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஜோனை வெறுப்பாக உட்காந்துருக்கா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறுப்பாக உட்காந்துருக்கா. அவளுக்கு ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஷாக்கில் உட்காந்துருக்கா. நம்ம அந்த மாதிரி ஷோல்டர் வச்சு அப்படியே நம்ம தயாங்க அப்படியே தட்டுறாரு. அப்படி பார்க்குறா டியர்ஸோட, லவ் யூ பண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கில் சொல்கிறாரு. அப்படியே தெரிச்சு உட்காந்துருக்கா. அவள் என்ன சொன்னான் இவன், இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த தாலி வந்து இந்த மாதிரி தேங்காய் மேலே வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து வாங்கினே வராங்க. அப்போது ஜோயாவும் முன்னாடி போனாலும் ஜோயாவும் ஜியாவும் அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காந்து நின்றுடுறாங்க ஜோனா அம்மா அப்பா கிட்டே. அப்போ ஜோனாவோட அம்மா கேட்குறாங்க, இந்த பையன் யார் தெரியுமா, சொல்லிவிடு ஒழுங்காக சொல்லிவிடு ஜோயா. அம்மா ஜோனா வந்து கம்பெனியில் வேலை செஞ்சோன்னு சொன்னால மார்னிங். ஆமாம் அது அவரோட கம்பெனி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. கூட்டு கலவாணி மாதிரி சேர்ந்து எல்லாம் மறைச்சிருக்கீங்க அம்மாக்கிட்டேயே. இல்லைம்மா அப்போனா ஜோனாவும் லவ் பண்ணுறாம்மா அப்படி சொல்லிட்டு மெதுவாக சொல்லுவாள். என்னை கேட்கல. அப்போ ஜியா வந்து, ஆன்ட்டி ஜோனாவை லவ் பண்ணுறாளா ஆன்ட்டி 14 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சத்தமாக சொல்கிறா. கம்முன்னு இருக்க மாட்டா இவன் மட்டும், ஓய கட்டு உதைக்கிறேன் பாருடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முறைச்சிட்டுக்கிட்டே பார்க்குறா. ஓ மேடம் இது வேறு பண்ணிட்டு இருக்காங்களோ. அம்மா தயவு செஞ்சு இப்போதாம்மா ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு மாதிரி டைட்டன் ஆச்சு நம்மளுக்கு, மறுபடியும் பிரிச்சிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாரா. சரி விட சொல்ல மாட்டேன், நான் மனசில் வச்சுக்கோங்கம்மா தயவு செஞ்சு, என்னால் மறுபடியும் இந்த போராட்டத்துக்கு நான் வரல, இந்த மறுபடியும் இந்த வாரம் ஸ்டார்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. சரி எதுக்கு இப்படி குறுகின்னு இருக்க, சரி பாரு உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பாரு. அர்ச்சன் அப்படியே வந்து இந்த மாதிரி அள்ளி எடுத்துடுறான். அந்த அரிசி மாதிரி இருக்கும்ல, அரிசியும் அப்படியே அள்ளி எடுத்து, ஏம்மா இவ்வளோ எடுக்கிற, அப்படியே ஃபுல்லாக வாரி போடணும்ல, இது சந்தோஷமாக இருக்குது, ஆமாம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறா அவர் ரியாக்ஷன். தாலியை கட்டுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து நம்ம அப்படியே தாலி கட்டுறாரு. அப்போ ஜோனா வந்து லவ் யூ டு புருஷா அப்படின்னு சொல்லுவா. அவர் அப்படியே ஒரு
க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே அந்த தாலி அப்படியே 3 முடிச்சு அப்படியே கட்டுறாரு. அப்படியே வந்து தாரியாக நம்ம ஜோனாக்கு வருது. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் வந்து எமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு கட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி அவளுக்கு இருக்குது. அவளுக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸாக ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறா. அப்படியே ஜோயா அப்படியே வந்து பார்க்குறா. இதுக்காக தான்மா ரொம்ப நாளாக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. ஒரு மாதிரி ஜாலியாக போகுது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி சொல்லுவாங்களே, அது ஒரு புது விதமான ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜோனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. என்னடா ஒரு பையனை சொல்லிட்டு இன்னொரு பையனை கல்யாணம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு. எப்போ நம்ம ஜோயா சொன்னாலும் 16 வருஷமாக வந்து லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம பொண்ணை வந்து நல்லா தான் இருப்பாள், ஹாப்பியாக தான் இருப்பாள், நல்லா தான் வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்பிக்கை வருது. அப்போ உங்கள் அப்பா யோசிக்கிறாரு, இது பொறுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு போயிருக்கா போல என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி தெரிச்சு பார்த்துன்னு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து கல்யாணம் ஆச்சுன்னு மூடிட்டு இருக்காமல் இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாராம். மூடிட்டேரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க ஜோனோட அப்பாவை. அப்படியே வந்து இந்த கல்யாணம் முடியுது. அப்படியே வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க அம்மா அப்பா கிட்ட. அப்புறம் தேங்கோட அம்மா அப்பா இன்னும் வரல, எப்படி வருவாங்க, அவங்களே சடன்னாக வந்தாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதம்லாம் வாங்குறவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அப்போது ஜியா திங்க் பண்ணுறா, இப்போது இங்கே தேங்க இருக்காருன்னா அப்போ அங்கே அடியே ஆபக்கப்படுத்துகிற நானே பேயின்னு நினச்சி தெரிச்சு உட்காந்துருக்கேன். நீ வேற இருக்காதடி, நீ கூப்பிட்டு பண்ணல, என்ன பண்ண, தலையிலேயே ஓங்கி அடிச்சேன்டி. இப்போ நான் அடிச்சேன்னா எப்படிடி பேயாக இருக்கும்? தெரியல மச்சான், என்னடி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஜோயாவோட திங்கிங். அப்போ ஜோனா வந்து என்னடி திங்க் பண்ணுற? இல்லைடி, நான் பிளான் போட்டு தான் வந்தேன். அப்போ இதெல்லாம் தயாங் கேட்டுன்னு இருக்காரு. நான் தயாங் சொன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனால் தயாங் சார் இருந்தார். நான் கூப்பிட்டேன். அவர் எங்கேன்னு சொன்னார், ஊருக்கு தான் அப்படி சொன்னேன். அவங்க எதுக்கு ஊருக்கு, உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னார். லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் பண்ணுறேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்டார். அப்புறம் சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லி துரத்ததுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன்டி. பார்த்தா இங்கே இருக்காரு, அப்போ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா திங்க் பண்ணுறா. இப்போ ஜோனா வந்து நீ பேய கூப்பிட்டு வந்துட்டியோ அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி நீ வேறு, எனக்கு வேறு பக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. அப்போவா கூப்பிட்டேன், இப்போ வரைக்கும் வரல, நான் என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாக்கெல்லாம் பதறது, என்னடா யாரடா கூப்பிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போ யாரும் அந்த மாதிரி முதுக தட்டுறாங்க நம்ம ஜோயாது. அவள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா அங்கே பகிர்னு இருக்கு அவளுக்கு. ஜோனா, என் கண்ணுக்கு படம் தெரியுதா, உன் கண்ணுக்கும் தெரியுதாடி, பேய கூப்பிட்டு அந்த ஜியா இங்கே வாடிங்க, ஜியா வாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். நம்ம அந்த மாதிரி தோல் மேலே இந்த மாதிரி கை போட்டுறாரு. நம்ம பயமாக இருக்குன்னு பேயெல்லாம் கை போடுறடியா மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா அந்த மாதிரி பண்ணுறாளாம். அங்கே தயாங் கக்கன்னு தெரியுங்க. என்னது பேயா? ஐயோயோ ஜோனா, என்னடி பேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க இந்த மாதிரி சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜோனா கேட்குறா. அது என் தம்பினா நாங்கள் ரெட்டை பிறவிகள், நாங்கள் ட்வின்ஸு. என் பேர் தயாங்கன்னா அவன் பேர் வி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷாக் ஆகிடுச்சு. நம்ம ஜோயாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு, ஜோனாக்கு ஜியாக்கெல்லாம் ஷாக் ஆகிடுச்சு. அப்போது ஜோனாவோட அம்மா அப்பா வரும்போது அவங்க விளையாட்டு பயந்துட்டாங்க. என்னப்பா 2 இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டி, நாங்கள் 2 பேரும் வந்து ட்வின்ஸு, ஸோ அதனால தான் வந்து அவன் வந்திருக்கான் போல, எப்படி வந்தால் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதுதான் சொன்னேன்ல சார், நான் தான் கூப்பிட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கியில் சொல்லுவா. இதெல்லாம் கேட்கும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஜோயாக்கெல்லாம் என்னடா இப்படி சிரிக்கிறீங்க என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோல் மேலே கை போட்டுரு போயிடுச்சு. தள்ளு, என்னடா நான் அப்போவே கேட்டேன்ல உங்ககிட்ட, லவ் பண்ணுறியா? ஆமாம் லவ் பண்ணுறேன் தான். இல்லை இல்லைன்னு சொல்லவே இல்லையே.
நம்ம போன லாஸ்ட்டு பார்ட்லேயே நான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பேன். தெரியாமல் வீன்னு சொல்லிட்டு டக்குன்னு தயாங்க மாற்றிட்டு, அதுக்கப்புறம் இதிலலாம் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி இந்த பார்ட்டில் ஃபுல்லாகவே நான் வி அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டே போயிருப்பேன் ஏர்போர்ட்டில். அப்புறம் தான் தயாங் வி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிருப்பேன். ஸோ அதை யாரெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, அதை நான் ஹிண்ட்டு கொடுத்துருப்பேன். அப்புறம் அந்த டெரஸில் தயாங் கூட ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அது வேறு யாரும் இல்லை, வி தான் யூஎஸ்ஏலேருந்து அண்ணாவை பார்க்குறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருப்பார். அப்போது அவங்க அந்த மீட் பண்ணி பேசின்னு இருக்கும்போது தான் நம்ம ஜோயா லூஸு மாதிரி அப்படியே கோளாறு வேலை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கும். வாமிட் கூட அவள் ஜோயா பண்ணியிருப்பாள்ல, அது வி மேலே தான் பண்ணியிருப்பா. நான் லவ் பண்ணுறேன் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே, என்னடி சொல்கிறான், உனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா அங்கே காமெடி பண்ணின்னு இருக்கா. ஒரே எல்லோரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க பண்ணுறதும், இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்போ தயாங் சொல்லுவார், ஏ ஜோயா நீ பயப்படாத, அவனோட ட்வின் தான், நீ கூட என் மேலே அவன் தான் இருந்தான் மேலே. யார்? அவன்தான் மேலே இருந்தானே, நீ கூட டெரஸில் ஜோனா அந்த மாதிரி லவ் பண்ணுறான், நீடா பெரியவன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னா திட்டிட்டு போனியே, அப்போ பக்கத்தில் அவன் தான் இருந்தான், அவன் மேலெலாம் நீ வாமிட் எடுத்தியடி. இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்லுவா. ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு. எதுவுமே ஞாபகம் இல்லைடி, எனக்கே பக்குன்னு இருக்குடி, நான் எப்படி இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன்னு இருக்கு, ஒரு மாதிரி எனக்கு கனவான்னு இருக்குது எனக்கு. இன்னொன்று விஷயம் நான் தெரியுமா ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. என்ன? நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற பார்த்தியா? சிஓவே இல்லை சார், செக்ரட்டரி நானா, சிஓ நானான்னு தெரில சார் சொல்லிட்டு எங்கிட்ட திட்டின்னு இருந்த பார்த்தியா? சொல்லப்போனால் நீ அவன் கம்பெனிலேருந்து வேலை செஞ்சுன்னு இருக்கேன், அவன் யூஎஸ்ஏல அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான். ஸோ இப்போ வரைக்கும் அவனை நீ பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அவன் என்னோடய ட்வின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை ட்வின்னு சொல்லும் போதெல்லாம் அவளுக்கு அப்படியே ஹார்ட்லாம் ஸ்கிப்பாகி என்னடா ட்வின்னா, என்னமே புரியலடா எனக்கு, ஏன்டா எனக்குன்னு வரீங்க நீங்கள்? இப்போது இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா, சப்போஸ் இவனை கூப்பிட்டு தயாங் கூப்பிட்டு வரலன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கேவலமாக போயிருக்கோம் அந்த விஷயமே. ஒரு மாதிரி ஏன்னா ஒரு லவ் பண்ணாத ஒரு பர்சனை போயிட்டு நம்ம ஜோனாக்கு கட்டி வச்சா என்ன ஆகும் அவன் லைஃபு? அவள் அப்படியே ஏதோ நடந்துச்சா, கல்யாணம் நடந்துச்சா, போதும்டா சாமி எனக்கு நல்லா இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போதெல்லாம் நான் வியை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே ஜோயா அப்படியே வியை பார்த்து அப்படியே ஜர்க் ஆகிட்றா. வச்சு அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பேய் கணக்காக தெரிஞ்சுடி, எனக்கே புரிய மாட்டேதுடி. எனக்கு அப்படியே ப்ரிட்டன் ஆயிடுச்சா இவன் மாதிரி பேய்னு சொல்லிட்டு நம்பவே முடியல, என்னால் கண்ணாலே நம்ப முடியலடி. ட்வின்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க, இதை சொல்கிறது எல்லோரும் கேட்டுருச்சு. வி முதல் கூட சிரிக்கிறான், தயாங்கு வி ஜியா அப்படி தலையில் கை வச்சுட்டு இதை வச்சுக்கிட்டு எதுவும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜியா சொல்லிட்டு அவளும் தலை மேலே கை வச்சுட்டு சிரிக்கிறா. இங்கே ஜோயா தான் ஜோக்கர் மாதிரி தெரியுது, பட் அவ்வளோ சிரிச்சிட்றா. எல்லாரும் சிரிக்கும்போது அவ்வளோ சிரிப்பு வரதானே, அவ்வளோ சிரிச்சிட்றா. அப்போ பார்த்தா டக்குன்னு ஜோயா கால் வரும், பார்த்தா மம்மி அப்படின்னு எழுதியிருக்கா. ஐயோ எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி ஜியா பாப்பா. எல்லோரும் அப்படியே ரவுண்டப்பாக சுற்றிருப்பாங்க, எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லோரும் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது அட்டன் பண்ணி எங்கடி இருக்க? அம்மா ஸ்ரீலங்காவில் இருக்கேம்மா. எங்கே தொடப்பக்கட்டு கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ அம்மா இல்லைம்மா, என்னோடய பாஸ் கூட இங்கே தான் பக்கத்து இங்கே ஒரு ஸ்ரீலங்கான ஒரு சிட்டி இருக்குது, அந்த சரவணா ஸ்டோர் மாதிரி இந்த மாதிரி சிட்டிலாம் இருக்கா, அதை தான்மா அது அங்கே இருக்கேன்னு சொன்னேன். நீ என்னம்மா அப்படி ஸ்ரீலங்கா போயிட்டு, என்னம்மா உனக்கு புத்தி, இதெல்லாம் சிறப்பு பிரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்பீக்கரில் தான் இருக்கும், ஏன்னா கற்று என்ன இருக்கிறதுனால சரி கேட்காதுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் வேற போட்டிருப்பா. எல்லோரும் சிரிக்கிறாங்க. டே ஃபஸ்ட் என்னடா என்ன இப்படி போட்டு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்குது. உன் வீட்டுக்கு வரேன் 6 மணிக்கு அங்கே இருக்கும், நான் வீட்டுக்கு இல்லைன்னா நான் நீ அங்கே இல்லைன்னா செருப்பு தூக்கி அங்கே அடிப்பேன். அம்மா இப்படிலாம் பண்ணாதம்மா. என்ன பண்ணாத, இல்லை நீ மாட்டினடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு, ஒழுங்கா சொல்லி எங்கே இருக்க இப்போது? அம்மா ஸ்ரீலங்கா தாம்மா இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்மா. ஒரு வார்த்தை சொன்னேன் நீ, அவ்வளோ திமிரு.
இங்கே இந்த புக் பண்ணி கூட தொடப்ப கட்டையும் செருப்பும் சேர்த்து வைங்கங்க. அதெல்லாம் அடித்து தர தரன்னு இழுத்துட்டு வரலாம் வேலை மயிருன்னு சொல்லிட்டு. இருக்கு உனக்கு இருக்குடி, இன்னைக்கு வாடி வாடி உனக்கு இருக்குது. அம்மா நீ வயசாயிடுச்சு, உனக்கு எதுக்கும்மா இவ்வளோ சிரமம்லாம், நானே வரேன் வீட்டுக்கு. நான் என்ன அவளுக்கு 6 மணிக்கு தானே வரோம், அந்த டைம் கொடுமா, நான் வந்து 11 மணி ஒரு 12 மணிக்கு வந்துடுறேன், உன் காலைல வேணால் விழுறேம்மா. இதெல்லாம் உனக்கு இருக்குடி உனக்கு. அப்படியே வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஜோயா வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணுறாங்க. அவள் காலைல வந்து அம்மா நாளைக்கு வந்துடுறேம்மா, தயவு செஞ்சு கூடுமா பர்மிஷனு, ஆடி உனக்கு வா வெத்தலை பார்க்க வச்சு நான் அழைச்சி உனக்கு வந்து கும்முற கும்முறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் சொல்கிறாங்க. அவளுக்கு ஜோயாக்கு அக்கா இருக்குது போல், அங்கே அக்கா வந்து ஏற்றி விடுறாங்க. என்னம்மா எனக்கு இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே விட மாட்டேன், அவன் பொண்ணை ஸ்ரீலங்கா வரைக்கும் விட்டுருக்க பார்த்தியா அவன் பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஏற்றி விடாதடி சனியனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஒரு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் காமெடிலாம் நடந்துருக்கு அங்கே உள்ள. அப்புறம் என்ன, ஜோனா வந்து அப்படி கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்க லைஃப்பை அவங்க வாழ்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து 14 இயர்ஸ் அவள் லவ் பண்ணால் கூட, என்னடியும் அவன் பெரிய லவ், நான் என் லவ் எப்படி காட்டுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு தேவ் ரொம்ப நம்ம ஜோனாவை லவ் பண்ணியிருப்பார். அது லைக் வந்து ஒரு 20 வருஷம் லவ் பண்ணால் எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு தாங்குன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஜோனாவே திங்க் பண்ணுவாள், நான் லவ் பண்ணுறேன்னா இவள் லவ் பண்ணுறான்னே தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்குது. ரொம்ப அவளோட லைஃப் ஹாப்பியாக போகுது. ஸோ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரி அப்படியே முடிச்சுப்போம். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஜூலிஸ். உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மீனும் அவனை நீ எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு போகிறேன், நீ இல்லைன்னா செருப்பு கழட்டி உனக்கு அடிப்பேன். உனக்கு இது பிடிக்குமா எனக்கு தெரியல. நான் இப்போது இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடுறதுக்கு காரணம் இது தான். நான் வந்து ஒரு மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து எக்ஸாம்லாம் நெருங்கிட்டே வந்துன்னே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நிறைய வீடியோஸாக போட முடியல ஜூலிஸ். அதுதான் என்னோடய மெயின் காரணம். ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த 10 days லீவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 shots வரும். நிறைய நான் யோசித்து வச்சுருக்கேன், எழுதலாம் வச்சுருக்கேன் ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்டோரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, மீன்ஸ் அப்லோட் பண்ணவும் முடியல என்னால். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு வாரம் இழுத்துட்டேன் இந்த ரெக்கார்டுக்கு. கொஞ்சம் அப்பப்போ மொட்டை மாடி வேறு போனால் எங்கள் அம்மா யார்கிட்ட மொட்டை மாடியில் பேசுகிறேன்னு வேறு சொல்கிறாங்க. இதை வேறு சகிச்சுக்கிட்டு வேறு நான் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. கோச்சிக்காதீங்க ஜூலிஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா எனக்கு தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அவசரமாக போட்டேன் இந்த ஸ்டோரியை. அப்புறம் எனக்கு இந்த ஸ்டோரியை வேறு என்னால் யோசிக்க வர முடியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னோடய ஸ்டோரிஸ் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு மாதிரி டவுனாக போகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. பழைய மாதிரி ஒரு வேகத்தோடு என்னால் வந்து இந்த ஸ்டோரி யோசிக்கவும் சொல்ல முடியல, போடவும் என்னால் முடியல. இதுதான் என்னால் டம்ப் ஆகுது எனக்கு ஃபுல்லாகவே. ஸோ இதுதான் ஒரு மெயின் காரணம். ஜூலிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், ஓகேவா? நீயும் தான். ஸோ மறக்காமல் மீனுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ ஸ்டே ஹாப்பி. அப்புறம் வந்து என்ன, அவ்வளோதான். ஸோ லவ் யூ டி சரவணா. நீ என்ன சரவணாவை கூப்பிட்றதும், நான் சாரி நீ என்ன பார்த்தான்னு கூப்பிட்றதும், நான் அவனை சரவணா கூப்பிட்றதும், அந்த மாதிரி தான் போகுது வாழ்க்கை. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடியிருக்கேன் உனக்காக, கஷ்டப்பட்டு வேறு பாடியிருக்கேன். மறக்காமல் கேட்டுட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போ. சுமை தாங்கும் எந்த கண்மணி என்னை சொல்லும் பனி, உனக்கென மட்டும் நானும் இதயமடி, உயிருள்ளவரை நானும் அடிமையடி. ஓகே ஜூலிஸ், இப்படிக்கு உங்கள் சாரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.